சரி, நம்ம லாஸ்ட்டாக அந்த மியூட்டேஷன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையில் பார்த்துருக்கோம். இந்த மியூட்டேஷன் அப்படிங்கிறது நீங்கள் இன்னைக்கு இந்த வேர்டு பல இடங்களில் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். பட் இந்த ஆங்கிலோ சாக்சன் பீரியடில் இது ஒரு மீனிங்ஃபுல்லாக ஒரு ஃப்ரேமாக இருந்திருக்கு. அதாவது இதுக்கு நான் ஒரு வெரி வெரி சிம்பிளிஃபைடான ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். அதனோட மீனிங் ஒரே ஒரு வார்த்தையில் சொன்னால் இதுக்கு என்ன வார்த்தையை அப்ளிகபிள் பண்ணுவீங்க? ஒரே ஒரு வேர்டு அப்படின்னா அதுக்கு சொல்லக்கூடிய ஒரே ஒரு மீனிங்ஃபுல்லான வேர்டு எதுனா சேஞ்ச் அப்படிங்கிறது தான். வெரி குட். இந்த ஒரு வார்த்தையை நீங்கள் இங்கே அப்ளை பண்ணிக்கணும். ரைட். நம்ம இந்த கிரேடேஷன் அண்ட் மியூட்டேஷன் இந்த ரெண்டு வேர்டுமே ரொம்ப முக்கியமானது. இதில் மியூட்டேஷனுக்கு இன்னொரு வார்த்தை சொன்னேன். அதாவது நான் மீனிங் கேட்கும்போது சேஞ்ச் அப்படின்னு சொல்கிறோம். அதுவே கிரேடேஷன் அப்படிங்கிறப்போ கிரேடேஷனுக்கு அப்லாட்டு, மியூட்டேஷனுக்கு அம்லாட், யூஎம். கிரேடேஷனுக்கு ஏபி. ரைட், வெரி சூப்பர். இதுதான் இந்த டேம் வேறு கொஞ்சம் மைண்டில் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. மியூட்டேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு இன்டீரியரான ஒரு டெப்த்து அப்படிங்கிறதுல தான் பார்க்க போகிறோம். ஆனால் மியூட்டேஷன் அப்படிங்கிறது ரொம்ப காலத்துக்கு இருக்குல்ல, அந்த பீரியட்லேயே தொடங்கி அந்த பீரியட்ல முடிஞ்சிருச்சு. பட் கிரேடேஷன் அப்படிங்கிறது அப்படி இல்லை, அந்த பீரியட்ல இருந்தது இப்போ வரைக்குமே இந்த கிரேடேஷன் அப்படிங்கிறது இருந்துட்டு தான் இருக்குது இன்றைக்குமே. அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ரிங் ரேங் ரங் அப்படிங்கிறது கூட ஒரு வகையான ஒரு கிரேடேஷனுக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான். அப்போ இருக்கிறது சரி, இப்பவும் இருக்குது. ஆனால் மியூட்டேஷன் அப்படிங்கிறது அப்படி இல்லை. மியூட்டேஷன் அப்படிங்கிறது வார்த்தைக்கு உள்ளுக்குள்ளே நடக்கிற விஷயம். இப்போ இதில் இருக்கிற அந்த எக்ஸாம்பிள் கூட இந்த ஜான் அந்த அப்படிங்கிறத ஆட் பண்ணோம்னா அது என்னவா மாறுதுன்னா வெர்ப்ஸ் டெரிவ்டு ஃப்ரம் அட்ஜெக்டிவ்ஸ். அப்போ அட்ஜெக்டிவ்ல இருந்து வெர்பா மாறுறது. அது இந்த மாதிரி ஹால் அப்படிங்கிறது ஒரு அட்ஜெக்டிவ், அது கூட ஜேஎன் ஆட் பண்ணோம்னா அது வெர்பா மாறிடும். இதுதான் மியூட்டேஷன். இந்த சேஞ்சஸ் தான் நம்ம மியூட்டேஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ரைட். நம்ம இன்னைக்கு கிளாஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறதுல ஆங்கிலோ சாக்சன் அவங்களுடைய டிக்ஷனரி, அதே மாதிரி செல்டிக் ஃபார்ம், லெத்தின் எலிமெண்ட் இதெல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். வழக்கமாக நான் மேலும் உங்களெல்லாம் பாராட்டக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, நான் ஒரு 10 நிமிஷம் ஏதோ ஒன்று மொக்க போடும்போது அதையெல்லாம் நீங்கள் தாங்கிக்கிறீங்க பின்னால் வரக்கூடிய கிளாஸ்க்கு. அப்படிங்கிறப்போ நிஜமாலுமே அந்த பேஷன் அப்படிங்கிறது நான் வரவேற்கிறேன். என்ன பேசினாலும் அதை நீங்கள் பொறுமையை ஏற்றுக்கிறீங்க அப்படிங்கிறது. ஏன்னா எந்த ஒரு சலசலப்புமே இல்லாமல் அதை பொறுமை காக்கிறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நம்ம இந்த செல்டிக் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணுறோம். லத்தீன் அப்படிங்கிறது யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆரம்பத்திலிருந்து நான் இண்டோ யூரோப்பியன் நடத்தும் போது இருந்தே இந்த வார்த்தைகள் எல்லாத்தையும் பயன்படுத்திட்டு இருக்கோம். நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இண்டோ யூரோப்பியனை மெர்ஜ் பண்ணிக்கணும். இந்த ஆங்கிலோ சாக்சன் டிக்ஷனரி புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த இண்டோ யூரோப்பியனுடைய டேமை நீங்கள் மெர்ஜ் பண்ணிக்கணும். இண்டோ யூரோப்பியன் அப்படிங்கிறப்ப நம்ம கிட்டத்தட்ட இந்தியாவிலிருந்து நம்ம அந்த பகுதியின் ஆப்கானிஸ்தான் வழியாக எல்லாமே பயணித்து அந்த இங்கிலாந்து வரைக்கும் நம்ம எடுத்துகிட்டு போனோம். அதாவது பிரிட்டன் வரைக்கும் இங்கே இருக்கிற பகுதியில் எல்லாத்தையும் அந்த லாங்குவேஜ் மொழி எப்படி இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையும் இதில் நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம ரஷ்யாவுக்குள்ளேயோ அல்லது சைனாக்குள்ளேயோ, அதே மாதிரி அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய இந்த தாய்லாந்து, ஜப்பான் இந்த மாதிரி பகுதிகளுக்கு இண்டோ யூரோப்பியன் எடுத்துகிட்டு போகலை. இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ இண்டோ யூரோப்பியன் அப்படிங்கிறது எந்த பகுதி அப்படிங்கிறத நீங்கள் ஃப்ரேம் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா நம்ம இங்கிலீஷ் மொழி அப்படிங்கிற போது அதுவுமே இண்டோ யூரோப்பியனுக்குள்ள ஒரு குரூப்புக்குள்ளே இருக்கிறது தான். இந்த ஜெர்மானிக்கில் வெஸ்ட் ஜெர்மானிக் அப்படிங்கிறதுல வரோம். அதில் ஹை லோ அப்படிங்கிறதுல லோ அப்படிங்கிறதுல நம்ம வரோம். அது இங்கிலீஷ் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும். ரைட். இது ஏன் இப்போ இந்த விஷயத்த சொல்கிறேன் அப்படின்னா, கேள்வி நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். லாஸ்ட் டைம் கூட கேட்ட ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, அந்த செல்டிக் பற்றி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. இந்த கேள்வி கேட்கும்போது முதல்ல இந்த சேஞ்சஸ் ஆஃப் மீனிங், சேஞ்சஸ் ஆஃப் வெக்காபுலரி இந்த மாதிரி ஒரு டாபிக் நமக்கு ஆல்ரெடி இருக்கு. ஒரு வேர்டு கொடுத்து அது என்ன லாங்குவேஜ், என்ன ஆரிஜின் அப்படின்னு சொல்லி கேட்கறதெல்லாம் இருக்குது. நார்மண்டிக், ஸ்காண்டினேவியா, லத்தீன், கிரீக்கு இந்த மாதிரியான ஒரு கேள்விகள் எல்லாம் இருக்கு. அப்போ இந்த கேள்வியை முதல்ல நீங்க உள்வாங்கிக்கணும். அந்த கேள்வி எதுல இருந்து வருது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். இப்போ நாம ஓல்டு இங்கிலீஷை பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஓல்டு இங்கிலீஷ்குள்ள பார்க்கும்போதும் கூட லத்தீன் மொழிச்சொல், அதே மாதிரி ஆங்கிலிக்கன், ஆங்கிலோ சாக்சனுடைய வேர்ட்ஸ், ஓல்டு இங்கிலீஷ்ல யூஸ் பண்ண வேர்ட்ஸ், இதை எல்லாத்தையும் பார்க்குறோம். இந்த கான்செப்ட் அப்படியே நீங்க எடுத்துட்டு போய் இன்னொரு இடத்துல இந்த கிரீக் வேர்ட்ஸு, ஸ்காண்டினேவியன் வேர்ட்ஸு இந்த மாதிரி வேர்ட்ஸு இருக்கும். இதை ரெண்டையுமே நீங்க தனியா பிரிச்சு பார்த்துக்கணும். அப்பதான் கேள்விக்கு ஆன்சர் பண்ணுவீங்க. ஏன்னா கேள்வி பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் வேர்டு கொடுத்து இது எங்கிருந்து கேட்டாங்க அப்படின்னா நீங்க உங்க பிரெயின் எப்படி வேலை செய்யும் அப்படின்னா, நீங்க பார்த்தீங்கன்னா இந்த சேஞ்சஸ் வேர்ட்ஸ்னுடைய ஆரிஜின் அப்படிங்கிறது படிச்சிருப்பீங்க. வொக்காபுலரி, ஆரிஜின் ஆஃப் வொக்காபுலரி அப்படிங்கிறது படிச்சிருப்பீங்க. நீங்க டைரக்டா அங்க இருந்துகிட்டு நீங்க திங்க் பண்ணுவீங்க. அங்க இருந்துட்டு திங்க் பண்ணும்போது உங்களுடைய ஏரியா, நீங்க படிச்ச பார்ட் எல்லாமே அந்த பகுதியிலேயே நிற்கும். நீங்க அங்க இருந்துட்டு அது எய்ம் பண்ணும்போது ஆன்சரே கிளிக் ஆகாது.
அப்போ அந்த கேள்வி வந்து ஓல்டு இங்கிலீஷ்லையும் இருக்கா, மிடில் இங்கிலீஷ்ல இருக்கா, அதுக்கப்புறம் மாடர்ன் இங்கிலீஷ்ல இருக்கா அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு வேர்டு கொடுத்து அது என்ன மொழி அப்படின்னு சொல்லி அதனுடைய எட்டிமாலஜி என்ன அப்படின்னு கேட்கும்போது நீங்க அதை தெளிவா வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி வச்சுக்கணும். அப்பதான் வந்து ஃப்ரேம் பண்ண முடியும். எப்பவுமே நல்லா வந்து படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு ப்ளஸ் என்ன அப்படின்னா, என்கிட்ட நிறைய பேர் சொன்னாங்க, சார் நீங்க கொடுக்குற ஸ்லைடு வந்து நாங்க ஜெராக்ஸ் மாதிரி பண்ணிக்கிறது இல்லை, அதே மாதிரி ஸ்கிரீன்ஷாட் எல்லாம் எடுத்து வச்சுக்கிறது இல்லை. நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நீங்க அனுப்பின உடனடியாக எங்க நோட்ல வந்து எழுத ஆரம்பிச்சிருவோம். எழுதும் போது அந்த கலர் வேரியேஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி எழுதுவோம் அப்படின்னாங்க. நான் அந்த மெத்தட் அதை கேட்கும்போது ரொம்ப பூரிச்சு போயிட்டேன். ரொம்ப எனக்கு மகிழ்ச்சி. ஏன்னா இந்த மெத்தட் நான் வந்து அப்ளை பண்ணி இருக்கிறேன். நான் ஏதாவது ஒன்று எழுதுனா நான் படிக்கும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நெட்டுக்கு படிக்கும்போது சரி, செட்டுக்கு படிக்கும்போது சரி, நான் படிக்கும்போது அந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் அந்த கலர்ல தான் வந்து சிக்ரிகேட் பண்ணி வச்சுக்குவேன். இந்த ஆத்தரா வந்து ஒரு கலர்ல எழுதி வச்சிருப்பேன். அதனுடைய ஒர்க் வந்துச்சுன்னா ஒரு கலர் எடுப்பேன். அந்த ஒர்க்கினுடைய பாயிண்ட் வரும்போது ஒரு கலர் யூஸ் பண்ணுவேன். இப்படி அந்த ஸ்டிக்ஸ் எல்லாம் கலர் ஸ்டிக்ஸ் எல்லாம் வாங்கி கலரா யூஸ் பண்ணியிருப்பேன். எனக்கு அந்த பேஜ் ஓப்பன் பண்ண உடனே என் கண்ணுக்குள்ள வந்து அதை அப்படியே ஒட்டிக்கும். எக்ஸாம்ல போய் உட்கார்ந்த உடனே ஒரு கேள்வி பார்த்தோன்னா அந்த கேள்வியினுடைய கீவேர்டு பார்த்த உடனே அந்த கலர் சிக்ரிகேஷன் வந்து கரெக்டா என் நோட்டுக்குள்ளேயே வந்து நிற்கும். நான் இந்த நோட்ல லெஃப்ட்ல ரைட்ல அப்போ அல்லது பாட்டம் இதுல ஏதாவது ஒரு இடத்துல எந்த இடத்துல படிச்சேன் அப்படிங்கிறது மைண்டுக்குள்ள வந்து அப்படியே நிற்கும். அப்ப டக்குன்னு வந்து எனக்கு ஆன்சர் பண்றது ரொம்ப எளிமையா இருந்துச்சு. இந்த மெத்தட் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த மெத்தடை ஒரு மேம் வந்து எனக்கு நான் இப்படிதான் யூஸ் பண்றேன்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. இதெல்லாம் வந்தா பாத்தீங்க அப்படின்னா ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராட்டஜி, நம்ம சக்சஸை நோக்கி போறதுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜி வேஸ். அதனால உங்க எல்லாத்துக்கும் அதான் சொல்றேன், அந்த கலர் சிக்ரிகேஷன் அப்படிங்கிறது கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. எழுதி வைங்க. எழுதி வைக்கும் போது தான் ப்ராக்டிஸ் பண்றதுக்கு சரிசமமா இருக்கும். நீங்க நீட்டா வந்த உடனே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வேலை முடிஞ்சது அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிறீங்க. ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சது இன்னொரு நாளைக்கு நீங்க இதை எடுத்து பார்ப்பீங்க, தேடவே மாட்டீங்க. ஏன்னா நிறைய ஸ்கிரீன்ஷாட்டாவே இருக்கு. இது எங்கடா இதுல எந்த தடவை எடுத்து அப்படின்னு சொல்லி ஒரு சலிப்பு தன்மையை தட்டும். எழுதுறது அழகா எழுதி வைங்க. அப்பதான் எடுத்து பார்த்தா புரியும். எடுத்து பார்த்த உடனே பார்க்கும்போது இன்ட்ரெஸ்டா இருக்கும். நீங்க பாட்டுக்கு அப்படியே சும்மா அப்படி கோழிக்கையில கிரிக்கெட் மாதிரி படம் கிரிக்கெட் வச்சுக்கிட்டீங்கன்னா ரிவிஷன் பண்ணும்போது அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு அட்ராக்டிவ் கிரியேட் பண்ணாது. உங்களுக்குள்ள ஒரு சலிப்பு தட்டும். ஒரு 5 பேஜ் 6 பேஜ் வரைக்கும் ரிவிஷன் போவீங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அது உங்களுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு ஸ்டேபிளா நிக்க வைக்காது. உங்களுடைய திசை திருப்புதல் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு வகையில நடக்க ஆரம்பிச்சிடும். அதனாலதான் அழகா எழுதி வைங்க. ரைட், நான் மறுபடியும் அந்த பாயிண்ட்டுக்கு வரேன். இப்போ அந்த ஒரு கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா நீங்க இந்த மாதிரி பிராக்டிஸ் எழுதி வச்சிருந்தீங்க, அந்த கலர் சிக்ரிகேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எக்ஸாம்ல கேட்ட உடனே உங்களுக்கு டக்குன்னு அந்த பாயிண்ட் வந்து எங்க படிச்சோம் அப்படிங்கிற ஞாபகம் வரும். எந்த இடத்துல எழுதி வச்சிருக்கிற ஞாபகத்துக்கு வரும். அந்த இது லெஃப்ட் சைடு எழுதிருக்கிறீங்களா, ரைட் சைடு எழுதிருக்கிறீங்களா, அதுக்கு அந்த வேர்டுக்கு பக்கத்துல வேற என்ன ஒரு டயக்ராம் போட்டீங்க அல்லது ஏதாவது ஒரு சர்க்கிள் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு பல வகையில் அந்த இது வந்து உங்களை வந்து இன்ட்யூட் பண்ணும். அதுதான் ஸ்டிமுலேஷன். நீங்க படிச்ச விஷயத்தை வந்து ஸ்டிமுலேட் பண்ணி கொடுக்கறதுக்கு இந்த மாதிரியான மெத்தட்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணணும். ரொம்பவுமே ட்ரெடிஷ்னல் மெத்தடை யூஸ் பண்ணாதீங்க. பட் இது வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம், இங்க வந்து ட்ரெடிஷ்னல் மெத்தடுக்குள்ள டிராவல் பண்றதுங்கிறது மிகவும் என்னுடைய அட்வைசபிள் கிடையாது. ட்ரெடிஷ்னல் மெத்தடுங்கிறது எப்போ தெரியும், ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாலதான் அந்த ட்ரெடிஷ்னல் மெத்தட். சும்மா ஏதாவது எடுத்து படிச்சு சிலபஸ் எடுத்து படிச்சு போனா கூட எக்ஸாம் பாஸ் பண்ற மாதிரி இருந்துச்சு. வெறும் சிம்பிளான கொஸ்டின்ஸ் எல்லாம் இருந்த காலம் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது. 10 அட்டம்ப்ட்டுக்கு முன்னால எடுத்து பார்த்தீங்கன்னா அப்படிதான் இருந்துச்சு. அப்போ அந்த ட்ரெடிஷ்னல் மெத்தட் கரெக்டா இருந்துச்சு. இன்னைக்கு உங்களோட காம்படிட்டர் வந்து ஹை, ரொம்பவுமே ஜாஸ்தியா இருக்கிறாங்க, உங்களை நெருங்கிட்டே இருக்காங்க. அவங்கள நீங்க பீட் பண்ணி போடுறதுக்கு ஒரே ஒரு மெத்தட் என்னன்னா, அவங்க யூஸ் பண்ற மெத்தடை தாண்டி நீங்க ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு மெத்தடை வந்து யூஸ் பண்ணணும். இதை வந்து நீங்க பயன்படுத்திக்கங்க. நான் பல இடங்கள்ல நான் திங்க் பண்ண ஒரு விஷயம், ஒரு எதிரியை வந்து நீங்க வெற்றி அடையணும் அப்படின்னா அந்த எதிரிகிட்ட மோதும் போது எதிரியினுடைய பலவீனம் தான் உங்களை வந்து பலப்படுத்தும். அந்த எதிரியினுடைய பலவீனம் என்ன அப்படிங்கறத நீங்க கண்டுபிடிச்சிக்காங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து இந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் உங்களை தவிர மீதி இருக்கிறீங்க அத்தனை வெறும் எதிரி தான், உங்க பக்கத்தால் இருக்கிறீங்க முதற்கொண்டு எதிரி தான் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டு. அந்த ஒரு கம்யூனல் வேரியேஷன் இருந்துச்சுன்னா நீங்க அந்த இதுல இன்னைக்கு படிக்கலாம். ஆனா அதுக்காக நீங்க எல்லாத்தையும் இந்த குரூப் ஸ்டடியை மிஸ் பண்ணிடாதீங்க. அதாவது உங்க பக்கத்தால இருந்தாலுமே அவங்கள விடவும் நீங்க மார்க் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு உணர்வு இருந்துட்டே இருக்கணும். ஈவன் நீங்க எழுதுற அந்த ஸ்லிப் டெஸ்டா இருக்கட்டும், ஸ்ப்ரிங்லைன் எழுதக்கூடிய ஒவ்வொரு டெஸ்டா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் உங்க குரூப்புக்குள்ளேயே ஒரு வந்து ஒரு வேகம், ஒரு உத்வேகம் அப்படிங்கிறது இருக்கணுங்கிறேன். ரைட், இந்த இதுல என்ன சொல்ல வர அப்படின்னா, உங்களுடைய ஆப்போனன்ட்னுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன அப்படிங்கறத புரிஞ்சு வச்சுக்கணும். எப்பவுமே நீங்க ஜெயிப்பீங்க அப்படின்னா அவங்களுடைய பலவீனத்துலதான் அவங்களுக்கான பலமே கிடைக்கும். அவங்க ஏதாவது ஒரு கேள்வியில மிஸ்டேக் பண்ணிட்டு வருவாங்க, அந்த இடத்துல அந்த ஒரு மார்க் உங்களுக்கு வந்து பிளஸ்ஸா இருக்கும். பல பேர் 1 மார்க் 2 மார்க்ல மிஸ் பண்ணிட்டு வராங்க பாத்தீங்களா, அவங்க ஒருவேளை அந்த மார்க் வாங்கினாங்க அப்படின்னா நம்மளுடைய சீட்டு ஏதோ இடத்துல மிஸ் ஆகிறது கூட வாய்ப்பா இருக்கும். இன்னும் அவங்க ஏஜ்ல
முன்னாடி வந்துருவாங்க. இப்படி ஏதாவது ஒரு வகையில நம்மளை பீட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். அப்படி இந்த 1 மார்க் 2 மார்க்ல போயிட்டு இருக்கிறீங்களா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10ல இருந்து 15% வந்து அந்த ரொம்ப நெருக்கமான சக்சஸ்ல இருந்து விலகி வரவங்க. அப்ப அவங்க செய்யக்கூடிய அந்த பலவீனம் தான் உங்களுக்கு வந்து பிளஸ்ஸா இருக்கும். அதே மாதிரி உங்கள யாராவது இந்த மாதிரி 1 மார்க் 2 மார்க்ல நீங்க அப்படி மிஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா உங்களை வந்து நீங்களும் அதே தான் உங்களை வந்து பலப்படுத்திக்க வேண்டிய பகுதிகள் நிறைய இருக்குது. எங்கெல்லாம் உங்களை பலப்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க ட்ரெயின் அப் பண்ணிக்கங்க. இந்த பழக்கம் வந்து இப்ப இருந்தே வந்துடணும்ப்பா. நீங்க வந்து ஸ்ப்ரிங்லேர்ன்ல டெஸ்ட் எழுதுறீங்க அப்படின்னா டெஸ்ட் எழுதின உடனே வந்து உங்களுடைய பலம் என்ன உங்களுடைய பலவீனம் என்ன அப்படிங்கறது நீங்க அனலைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க பிஎட் முடிச்சிருப்பீங்க, அதே மாதிரி டிடிஎட் முடிச்சவங்களா இருப்பீங்க. அதுல இந்த ஸ்வாட் அனாலிசிஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஸ்ட்ரென்த், வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறதுல அந்த இது படிச்சிருப்பீங்க. அந்த இதை நீங்க கரெக்டா இங்க எடுத்து அப்ளை பண்ணுங்க. இதுதான் அது யூஸ்ஃபுல்லான ஒரு மெத்தட். நீங்க எந்தெந்த மெத்தட் யூஸ் பண்றீங்களோ அனைத்து ஸ்ட்ராட்டஜியையும் உங்களுடைய இந்த ப்ராக்டிக்கல் லைஃப்ல யூஸ் பண்ணுங்கப்பா. அதை பண்ணாலே போதும். நம்ம வந்து சக்சஸ் நோக்கி ஓடுறது எளிமைதான். நான் பல இடங்கள்ல சொல்லிட்டு இருக்கிறேன். இந்த குரூப் ஸ்டடி அப்படிங்கிற மெத்தட் யூஸ் பண்ணும்போது அந்த குரூப் எப்படி இருக்கணும் அப்படின்னா ரொம்ப பலம் வாய்ந்த நபர்களா இருக்கணும். அதுல இருக்கிற ஆளுங்கள்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளான ஆளுங்க இருந்தாங்க அப்படின்னா அந்த குரூப்னுடைய சக்சஸ் அப்படிங்கிறது எதிர்பார்த்த மாதிரியே இருக்காது. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நீங்க இந்த கிராமத்துல இருக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும். இந்த கிராமத்துல அந்த 2 வீலர்ல போகும்போது பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஒரு 40-45 ஸ்பீட்ல போயிட்டு இருந்தா கூட என்னமோ ரொம்ப ஸ்பீடா போற மாதிரி இருக்கும். ஏன்னா உங்களை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே ஸ்லோவான மூவ்மெண்ட்ல இருப்பாங்க. ஒன்னும் சைக்கிள்ல போயிட்டு இருப்பாங்க, அல்லது கிராமத்துக்குள்ள பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்பீடா ஓட்டிக்கிட்டு இருக்க மாட்டாங்க. ஒரு 30, ஒரு 35 இந்த மாதிரியான ஸ்பீடுக்குள்ள ஓட்டிட்டு இருப்பாங்க. உங்க வண்டி மட்டும் பாத்தீங்கன்னா ஒரு 45, 50ல போனீங்கன்னா அது 50ல போகும்போது ரொம்ப பயங்கரமான ஸ்பீட்ல போற மாதிரி ஒரு உணர்வு உங்களுக்கு இருக்கும். அடேங்கப்பா என்னடா எத்தனை ஸ்பீட்ல போறான். ஆனா பாக்குறவங்களுக்கு அதே தான், என்னடா எதுக்கு எத்தனை ஸ்பீட்ல போறான் பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவே அதே வண்டி அதே பெர்சன் ஒரு சிட்டிக்குள்ள ஓடும்போது பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு மாதிரி சென்னை அதே மாதிரி கோயம்புத்தூர் மாதிரி இன்னும் பெருநகரங்கள்ல வண்டி ஓட்டும் போது நீங்க 60ல போயிட்டு இருப்பீங்க, ரொம்ப ஸ்லோவா இருப்பீங்க. ஏன்னா ஸ்பீடு அங்கேயும் சரி இங்கேயும் சரி ஸ்பீடு வந்து மீட்டர் பண்ணி கொடுக்கறது கரெக்டான மெத்தட் தான், கரெக்டா தான் பண்ணி கொடுக்குது. ஆனா அந்த இடத்துல உங்களை சுத்தி இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா உங்களோட 65ல 70ல போயிட்டு இருப்பாங்க. அப்ப நீங்க 60ல போறது ரொம்ப ஒரு ஸ்லோவா இருக்கிற மாதிரி இருக்கும். பட் ஆனா நீங்க ஸ்பீடா தான் போயிட்டு இருப்பீங்க. இதுதான் இந்த குரூப் ஸ்டடிங்கிறது. அதுதான் உங்களை சுத்தி இருக்கிற அந்த குரூப் எப்படி இருக்கணும்னா நல்லா ஒரு 65-70 ஸ்பீட்ல ஓடுறவங்களா இருக்கணும். அப்பதான் நீங்க என்ன லெவல்ல போறீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க கூட நீங்க இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்திக்கிறதா அப்படிங்கிறது இருக்கும். அங்க ஒரு வேகம் இருந்துகிட்டே இருக்கும். அதுவே உங்க குரூப் ஸ்டடி மெத்தட் வெறும் 35ல போய் ஸ்பீட்ல போயிட்டு இருக்கிறீங்க உங்க குரூப்பா வச்சுட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க ஏதோ ஸ்பீடா போற மாதிரி இருக்கும். அடேங்கப்பா என்னடா இவ்வளவு ஸ்பீடா படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி உங்களை ரொம்பவுமே பூரிப்பா உங்களை வந்து அப்படியே உஸ்பேத்திட்டே இருப்பாங்க. நீங்க என்னன்னா உங்களோட எதிரி யாருன்னு உங்களுக்கு தெரியாது. அவங்கதான் உங்களோட எதிரி நினைச்சிட்டு அவங்களோட ஒரு 10 மார்க் வச்சு வாங்கிட்டு இருப்பீங்க. அவங்களோட மார்க் 45, 50, 55 இருந்துச்சுன்னா நீங்க அவங்களோட ஒரு 10 மார்க் 65 வாங்கிட்டு இருப்பீங்க. அடேங்கப்பா அவங்களோட எச்சா வாங்குறோம்னு சொல்லி நீங்க ஃபீல் ஆகிட்டு இருப்பீங்க. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நிஜமான ஸ்பீடே கிடையாது. அதனாலதான் உங்களுடைய குரூப் அப்படிங்கிறது ரொம்பவுமே பலம் வாய்ந்த நபர்களா இருக்கணும். அந்த ஒரு நபருக்கு இன்னொரு நபருக்கு ஒரு போட்டி பயங்கரமா இருக்கணும். அந்த 5 பேருமே உங்களுக்கு காம்படிட்டரா இருக்கிற அளவுக்கு அந்த குரூப் இருக்கணும். 5 பேர்த்துக்கு 5 காம்படிட்டர் அப்படிங்கிற ஒரு உணர்வுல தான் நீங்க அந்த குரூப் வந்து உருவாக்கி படிங்க. அதனால அந்த குரூப் ஸ்டடிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கங்க. சரி, இன்னைக்கு இந்த ஆங்கிலோ சாக்சன் டிக்ஷனரி. அப்ப டிக்ஷனரி அப்படிங்கிற வார்த்தையை நீங்க இங்க தெளிவா தான் பயன்படுத்தணும். அதாவது ஒரு அகராதி அப்படிங்கிற ஒரு வார்த்தையில சொல்றோம். அதாவது ஆங்கிலோ சாக்சன் பீரியட்ல பேப்பர் அப்படிங்கிறது கிடையாது, பிரிண்டிங் மெட்டீரியல் அப்படிங்கிறது கிடையாது, எந்த ஒரு பிரிண்டரும் அங்க இல்லை. அதனால எப்படின்னா எப்பவுமே அந்த நம்ம புரிஞ்சுக்க வச்சிருக்கிற பழைய மெத்தடு தான். இந்த ஓலைச்சுவடிகளா இருக்கலாம், அல்லது வேற ஏதாவது அந்த கல் சிற்பங்களா இருக்கலாம், அல்லது அவங்க ஒன்று ஏதாவது ஒரு மெத்தட் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த மெத்தட்ல அதை நோட் பண்ணி வச்சிருக்கலாம். அதெல்லாம் தான் இந்த அரசவையிலலாம் இந்த இதுல எழுதி வச்சுக்கிட்ட காலங்கள் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அந்த பேப்பர்ஸ் அப்படிங்கிற வந்துட்டு அதான் நான் பிரிண்டர் தான் இல்லைங்க அப்படிங்கிறேன், அந்த வார்த்தை புரிஞ்சுக்கோங்க. அதுல எழுதி வச்சுக்கிற மாதிரி ஏதாவது அந்த துணியில் எழுதி வச்சுக்கிறது, இந்த மாதிரியான பல்வேறு வகையில அதை வந்து பாதுகாத்துக்கிட்டாங்க. ரைட். இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா வேர்ட்ஸ்னுடைய டிராவல் அப்படி, ஏன்னா இப்ப எப்படி இந்த ஆங்கிலோ சாக்சன்ல யூஸ் பண்ண வேர்ட் நமக்கு இப்ப எப்படி கிடைக்குது அப்படின்னா அன்னைக்கு அந்த அரசர்கள் குலமோ அல்லது இவங்க ஏதாவது ஒரு கல்வெட்டுகளோ அல்லது பிற இடங்கள் ஏதாவது செதுக்கி வச்சுதான் அதை வச்சுதான் இன்னைக்கு வந்து நம்ம கேப்சர் பண்ணிக்க முடியுது. எப்படி இன்னைக்கு தமிழ்நாட்டுல பல்வேறு கோயில்கள் இருக்கக்கூடிய இந்த கல்வெட்டுகளை பயன்படுத்தி நாம இன்னைக்கு இருக்கிற தமிழ் மொழியோட ஒரு ஒருங்கிணைச்சு பாக்குறோமோ அதே மெத்தட் தான். இல்லைன்னா நமக்கு ஆங்கிலோ சாக்சன்ல யூஸ் பண்ண வேர்ட்ஸ் தெரியாம போயிருக்கும். ரைட். அதனால இந்த டிக்ஷனரிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணும்போது நீங்க கரெக்டா புரிஞ்சுக்கணும். இந்த ஆங்கிலோ சாக்சன் டிக்ஷனரி பொறுத்தவரை கிட்டத்தட்ட ஒரு 20,000 வார்த்தை வந்து இருந்துச்சு அப்படின்னு. ஏன்னா அதாவது 20,000ங்கிறது நாம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண வேர்ட்ஸ் தான்.
அங்க நிஜமா எத்தனை வேர்ட்ஸ் இருந்துச்சு அப்படிங்கிறதுக்கு நீங்க ஒரு தியரிக்கு போகக்கூடாது. இங்க நிறைய ரிசர்ச் பண்ணும்போது, நிறைய ஆராய்ச்சிகள் எல்லாம் மேற்கொள்ளும்போது ஒரு 20,000 வேர்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆங்கிலோ சாக்சன் டிக்ஷனரியில இருந்துச்சு. அதாவது அதைத்தான் எடுத்து அவங்க பாதுகாப்பு பண்ணியிருக்காங்க. அதுக்கு முன்னால் இருந்த வேர்ட்ஸ் பாதுகாப்பு பண்ணாம போயிருக்க வாய்ப்புகள் இருக்குது. இது கிட்டத்தட்ட ஒரு கம்பேர் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா, அதுவே மாடர்ன் இங்கிலீஷ்ல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 லட்சம் வார்த்தைகள் இருக்குது. ஆஸ் பர் த ரெகுலேஷன் ரெக்கார்டட் பை த ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரி. இதனுடைய கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஆங்கிலோ சாக்சன்ல ஒரு 20,000 தான் இருந்துச்சு. பட் இப்போ மாடர்ன் இங்கிலீஷ்ல கிட்டத்தட்ட ஒரு 4 லட்சம் வார்த்தைகள் இருக்குது. அப்ப இங்கிலீஷ் அப்படிங்கிற வேர்ட்ஸ் அப்படிங்கிறது ஆங்கிலோ சாக்சனும் அந்த டைம்ல பேசின மொழிக்கும் இப்ப பேசிட்டு இருக்கிற மாடர்ன் இங்கிலீஷுக்கும், இப்ப ஆங்கிலோ சாக்சன் நீங்க கேர்ஃபுல்லா புரிஞ்சுக்கோங்க, ஓல்டு இங்கிலீஷ் இதை நீங்க புரிஞ்சுக்கணும். மாடர்ன் இங்கிலீஷ்ல 4 லட்சம் வார்த்தைகள் இருக்குது. எதனுடைய அடிப்படையில் சொல்றாங்க இந்த கால்குலேஷன்? ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரியின் அடிப்படையில் சொல்றாங்க. பட் ஓல்டு இங்கிலீஷ்ல 20,000 வார்த்தைகள் தான் இருந்துச்சு அப்படிங்கிறத நீங்க ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. அப்ப 20,000 வார்த்தைகள் 4 லட்சம் வேர்டா மாறி இருக்குது. அப்ப இந்த லாங்குவேஜ் அப்படிங்கிறது டெய்லியுமே அது வந்து பாத்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், அந்த லாங்குவேஜ் இஸ் எ எவல்யூஷன். அது வந்து ஒரு பரிணாம வளர்ச்சியை மேற்கொண்டுகிட்டே தான் இருக்குது. சரி, இந்த நேட்டிவ் வேர்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணிக்கிறேன். நேட்டிவ் வேர்ட்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அதாவது அந்த ஆங்கிலோ சாக்சன் பீரியட்ல இந்த ஆங்கிள்ஸ், சாக்சன்ஸ், ஜூட்ஸ் இவங்க எல்லாம் எங்கிருந்து வந்தவங்க? ஜெர்மன்ல இருந்து வந்தவங்க. இந்த இங்க வந்து அந்த வார்த்தைய ஜெர்மன்ல பேசிட்டு இருக்கும்போது அங்க யூஸ் பண்ண அதே ஆங்கிள்ஸ், சாக்சன் அங்க யூஸ் பண்ண வேர்ட்ஸை இங்க இங்கிலாந்துக்கு வந்ததுக்கு அப்புறம், அதாவது பிரிட்டனுக்கு வந்ததுக்கு அப்புறமும் அந்த வார்த்தை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இல்லைங்களா? அந்த வார்த்தை வந்து பாத்தீங்கன்னா நேட்டிவ் வேர்ட்ஸ். எதனுடைய நேட்டிவ்? ஜெர்மனுடைய நேட்டிவ். அது எதை பிலாங் ஆயிருக்குது அப்படின்னா ஆங்கிள்ஸ் அண்ட் சாக்சன்ஸ் பிலாங் ஆயிருக்குது. அது ஜெர்மன்ல இருந்து வந்தது. அந்த ஹோம் வேர்ட்ஸ்ல இருந்து, அந்த ஹோம் டவுன்ல இருந்து வந்த வேர்ட்ஸ் தான் நேட்டிவ் வேர்ட்ஸ்னு சொல்லுவோம். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த சென்டென்ஸ் படிச்சாலே புரிஞ்சுக்கும். வேர்ட்ஸ் which belong to the vocabulary of the angles and saxons. angles and saxons அவங்கள சார்ந்திருக்கிற வார்த்தைகளை நேட்டிவ் வேர்ட்ஸ்னு சொல்லுவோம். அது குறிப்பா அது எப்போ அது ஃபுல்ஃபில் ஆகும் அப்படின்னா, அவங்க அதே வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா எங்கிருந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னா ஜெர்மன்ல இருந்து வரும்போது அந்த வார்த்தைகள் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்தாங்க. இதுதான் அந்த நேட்டிவ் வேர்ட்ஸ் அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கணும். ரைட். இந்த இயர்லி பீரியட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா, இந்த ஆங்கிலோ சாக்சனுடைய பீரியட்ல வந்து பாத்தீங்கன்னா the signs of foreign elements and influence were visible. சரி, இந்த ஆங்கிலோ சாக்சன்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபாரின் எலிமெண்ட்ஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்சஸ், மற்றவனுடைய எலிமெண்ட்ஸ் எல்லாமே விசிபிளா இருந்துச்சு. சரி, இந்த இடத்த நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும்? ஆங்கிலோ சாக்சன் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு முன்னாலே இவங்க மட்டும்தான் இருந்தாங்க அப்படின்னா கிடையாது. இதுக்கு முன்னாலேயே பகுதிகள், அதாவது பிரிட்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருந்துதான் இருக்காங்க. அவங்க அந்த இடத்துக்கு போனாலுமே அந்த வார்த்தை, அந்த பயன்பாடு அப்படிங்கிறது கண்டிப்பா இருந்திருக்கும். அதே மாதிரி மற்ற நபர்கள், வெளியில இருந்து வரவங்க எல்லாருமே ஒரு சில காலம் இங்க தங்கிட்டு போறவங்களும் சில வார்த்தைகளுடைய எலிமெண்ட்ஸ் எல்லாம் விட்டுட்டு போனதுனால அந்த இயர்லி பீரியட்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபாரின் வேர்ட்ஸ், ஃபாரின் எலிமெண்ட்ஸ் எல்லாமே விசிபிளா தான் இருந்துச்சு. இதை வந்து நீங்க புரிஞ்சுக்கணும். சரி, இந்த ஃபாரின் வேர்ட்ஸ் அப்படின்னா நம்ம எதை வந்து முதல் கட்டமா எடுத்துக்கணும் அப்படின்னா, இந்த இண்டோ யூரோப்பியன்ஸ்ல இருந்து வரக்கூடிய, அதாவது இப்ப கிரீக் அப்படிங்கிறது ஒரு ஃபாரின் வேர்டு தான், ஏன்னா அங்க வந்து ரீச் ஆகுது. இப்ப ஒருவேளை சான்ஸ்கிரிட்ல இருந்து, ஏன்னா சான்ஸ்கிரிட் இண்டோ யூரோப்பியனுக்கான ஒரு எக்ஸாம்பிள். அப்ப சான்ஸ்கிரிட்ல இருந்து ஒரு வார்த்தை கூட இங்கிலாந்துக்கு போயிருந்துச்சு அப்படின்னாலும் அதுவுமே ஒரு எக்ஸாம்பிள் தான். சரி, அடுத்து இந்த பாயிண்ட் பாருங்க. இதுல குறிப்பிட்ட வார்த்தைகள் இன்ஹெரிட்டட் டைரக்டட் ஃப்ரம் த இண்டோ யூரோப்பியன் பேரண்ட் டங். அதாவது இந்த ஃபாரின் வேர்ட்ஸ் அப்படிங்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் எதை சொல்லலாம் அப்படின்னா, இண்டோ யூரோப்பியில இருந்த அந்த பேரண்ட் டங்க்ல இருந்த வார்த்தைகள் எல்லாம் கூட அந்த இங்கிலாந்து, பிரிட்டன்ஸ்ல இருந்துச்சு. அதுதான் சயின்ஸ் ஆஃப் ஃபாரின் எலிமெண்ட்ஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்சஸ் வேர் விசிபிள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரி, இதுக்கான எக்ஸாம்பிள், அப்ப இண்டோ யூரோப்பியன்ல இருந்து வந்துச்சு அப்படிங்கறதுக்கான எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மவுஸ், கவ், கூஸ், வோல்ஃப் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இண்டோ யூரோப்பியனுடைய ஆரிஜின். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த பகுதிகளுக்குமே ரீச் ஆயிருந்துச்சு. இங்க நான் இண்டோ யூரோப்பியன்னு ஒரு பொதுவான இருக்கிற எல்லா குரூப்பையும் சேர்த்து தான் காமனா சொல்றேன். இதுல கவுனுடைய ஆரிஜின் என்ன, மூஸ்னுடைய ஆரிஜின் என்ன, மவுஸ்னுடைய ஆரிஜின் அப்படிங்கிறது தனித்தனியா ஒரு இடங்களை நம்ம தேட முடியும். அதையும் நீங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்தியாவில் இருக்கிற பல குரூப்ல இருந்தது தான். ரைட், இந்த பாயிண்டை நீங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா செல்டிக் அப்படிங்கிறது இண்டோ யூரோப்பியன்ல தனியான ஒரு ஏரியாவிலே பார்க்க முடியும். அதே மாதிரி இண்டோ யூரோப்பியன் குரூப்லயே ஜெர்மானிக் அப்படிங்கிறது தனியா தான் பார்க்கணும். செல்டிக் தனியா பார்க்கணும், ஜெர்மானிக் அப்படிங்கிறது தனித்தனியா தான் பார்க்கணும். ஆனா இந்த செல்டிக்கும் ஒரு தொடர்பை இங்க புரிஞ்சுக்கணும். என்ன காரணம் அப்படின்னா, ஆங்கிலோ சாக்சன் வரதுக்கு முன்னால அந்த பிரிட்டன்ல யூஸ் பண்ணிட்டு இருந்த ஒரு மொழி
அந்த பிரிட்டன்ஸ் யூஸ் பண்ணின ஒரு மொழி வந்து பார்த்தீங்கன்னா செல்டிக். அந்த செல்டிக்னுடைய இன்ஃப்ளூயன்ஸும் கொஞ்சம் இருந்துச்சு. நாளடைவில் ஆங்கிலோ சாக்சனுடைய தாக்கம் அதிகரிச்சதுக்கு அப்புறம் அங்கிருந்த டயலக்ட்ஸ் அதிகரிச்சதுக்கு அப்புறம் அது அப்படியே அந்த இது குறைய ஆரம்பிச்சிருச்சு. அடுத்த கட்டமா இந்த பிரிட்டன்ஸுமே அங்கிருந்து அந்த பிரிட்டன் பீப்புளுமே அந்த இடத்துல இல்லாம அங்கிருந்து வெவ்வேறு பகுதிகளுக்கு போயிட்டாங்க. அங்க எங்கெங்க போனாங்க, எந்த ஹில்ஸுக்கு போனாங்க அப்படிங்கிறது நான் முன்னாடியே சொல்லிட்டேன். அவங்க போயிட்டாங்க அப்படிங்கிறதுனால அதனுடைய இது வந்து தாக்கம் குறைஞ்சிருச்சு. இந்த பாயிண்ட் புரிஞ்சுக்கோங்க. அப்ப ஆங்கிலோ சாக்சன் வந்ததுக்கு அப்புறம் தான் ஆங்கிலோ சாக்சன் அந்த ஜெர்மன் ஹோம்ஸ் அந்த நேட்டிவ் வேர்ட்ஸ் மூலியமா வார்த்தைகள் எல்லாமே அங்க புதுப்பிச்சுட்டே இருக்குது. அது கூடவே மற்ற இண்டோ யூரோப்பியனுடைய வேர்ட்ஸுமே அவங்களுடைய டங்க்லயுமே இருந்துச்சு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நீங்க புரிஞ்சுக்கணும். இதுல இந்த நோமேடிக் ட்ரைப்ஸ் அப்படிங்கிற வார்த்தை புரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த இண்டோ யூரோப்பியன் பொறுத்த வரைக்கும் இந்த நோமேடிக் ட்ரைப்ஸ் அப்படிங்கிறது ஒவ்வொரு மொழியிலையுமே இருப்பாங்க. இப்போ இந்தியாவிலையும் ஒரு குறிப்பிட்ட பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரைப்ஸ் வந்து நோமேடிக் ட்ரைப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி உலகம் முழுக்க எல்லா பகுதியிலும் இது ஒரு காமனான வேர்டு தான், அது எல்லா பகுதியிலையும் இருப்பாங்க. அந்த மாதிரி இண்டோ யூரோப்பியன்ல இருந்த அந்த பர்டிகுலர் ஒரு வகையான நோமேடிக் ட்ரைப்ஸ் எல்லாமே ஒரு பக்கத்துல இருந்து இன்னொரு பக்கம் போகும்போது, அதாவது இந்த ட்ரைப்ஸ் வந்துன்னா ஒரு குறிப்பிட்ட இடங்கள்ல இருந்துகிட்டே இருக்க மாட்டாங்க. அவங்க என்னைக்குமே அந்த ஆற்று சார்ந்த பகுதிகளில் ஒரு பிளேஸ்ல இருந்து இன்னொரு பிளேஸ்க்கு மூவ் ஆவாங்க. அப்படி மூவ் ஆகும்போது அவங்க கிட்ட இருந்த ஒரு சில வார்த்தைகள் எல்லாமே, ஏன்னா அவங்களும் இண்டோ யூரோப்பியன் தான் அப்படிங்கிறப்ப அங்கிருந்த வார்த்தைகளுமே இந்த ஆங்கிலோ சாக்சன் பீரியட்ல கொஞ்சம் கலந்துருந்துச்சு. இதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் நம்ம இன்னும் சொல்லும்போது வந்து பார்த்தோம் அப்படின்னா, இப்போ ஒரு சில வார்த்தைகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிந்து சமவெளியில யூஸ் பண்ணிட்டு இருந்த ஒரு சில வார்த்தைகள் அந்த மக்கள் அங்க இடம்பெயரும் போது அவங்க கூடவே அந்த வார்த்தைகளும் சேர்ந்து வந்து வேற ஒரு மொழியில கலந்துருக்கும். அவங்க வேற ஒரு பிளேஸ்ல போய் செட்டில் ஆயிட்டாங்க அப்படின்னா அங்க கலந்துருக்கும். அந்த பர்டிகுலர் அந்த இடியாலக்ட் டயலக்ட் அப்படிங்கறத இங்க தான் நீங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா அந்த சிந்து சமவெளி அப்படிங்கிற பர்டிகுலர் பீப்புள் மட்டும் அவங்க பேசிட்டு இருக்கிறது அது ஒரு டயலக்ட் அப்படிம்போம். அந்த டயலக்ட் என்ன ஆகும் அப்படின்னா அந்த டயலக்ட் கூட ரெண்டு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. அந்த டயலக்ட் வேற ஒரு டயலக்ட் கூடயும் போய் கலக்கலாம், அல்லது வேற ஒரு டயலக்ட் இந்த டயலக்ட் கூடயும் வந்து கலக்கலாம். அதாவது அதனுடைய ஸ்ட்ரென்த்தை பொறுத்து அங்க யூஸ் பண்ற அங்க இருக்கிற மக்களை பொறுத்து தான் அந்த டயலக்டினுடைய கலப்பிடம் அப்படிங்கிறது மாறும். இப்போ ஒரு பெரிய குரூப், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சொல்றாங்க அகதிகள் எல்லாம் வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த அகதிகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1000 to 2000 பேர் வராங்க. அந்த 2000 பேர் வந்து ஒரு பர்டிகுலர் ஊர்ல வந்து செட்டில் ஆகுறாங்க. அதுக்கு பக்கத்தால் இருக்கிறவங்க ஜஸ்ட் ஒரு 100 வீடு தான் இருக்குது. இப்போ இங்க என்ன ஆகும் அப்படின்னா அந்த 1000 பேர் பேசிக்கிற அந்த மொழியினுடைய தாக்கம் அதிகரிக்கும். அவங்களுடைய டயலக்ட் வந்து பாத்தீங்கன்னா அதிகரிக்கும். இந்த 100 பேர் பேசிக்கிறீங்க பாத்தீங்கன்னா அவங்க கூட கலந்து பேசும்போது இவங்களுடைய மொழி குறைய ஆரம்பிச்சு, இந்த 100 மெம்பர்ஸ்னுடைய மொழி குறைஞ்சி அவங்க அப்படியே அவங்களோட சந்ததிகள் என்ன ஆகும் அப்படின்னா அந்த அகதிகளுடைய மொழியவே ஃபாலோ பண்ற மாதிரி ஒரு நிலைமை அப்படியே மாறிடும். இது எடுத்துக்க ஒரு குறிப்பிட்ட டைம் எடுத்துக்கும். ஒரு இமீடியட் ரியாக்ஷன் எல்லாம் கிடையாது. இட் டேக்ஸ் அ டைம் அப்படிங்கறது நீங்க புரிஞ்சுக்கணும். ரைட். அடுத்தது இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு ஒரு இண்டோ யூரோப்பியனுடைய எக்ஸாம்பிள்ல ஒரு இந்த ட்ரீ அப்படிங்கிற ஒரு வார்த்தையில ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கணும். அதாவது இண்டோ யூரோப்பியன் டைம்ல ட்ரீ அப்படிங்கிறது ஒன்னே ஒண்ணுதான். ட்ரீனா ட்ரீ தான், மரம்னா மரம் தான். அந்த மரத்தை பத்தி ஒண்ணும் இல்லை. அதை வெட்டி போட்டாலும் அது மரம் தான், அதை நட்டு வச்சாலும் மரம் தான், அது செடியா இருந்தாலும் மரம் தான், அது கிளைய உடைச்சு வச்சாலும் அது மரம் தான். ஒட்டு மொத்தமா அதை மரமா தான் பார்ப்பாங்க. இது எங்கிருந்து பொறிச்சுது அப்படின்னா மரத்துல இருந்து பொறிச்சுது அப்படிங்கிற ஒரு பார்வை தான். இது அந்த மரத்தை பத்தி வேற ஒரு இன்டெப்த் அப்படிங்கிறது அப்ப கிடையவே கிடையாது. ஒரு சிம்பிளிஃபைடானதுதான். அதுதான் இண்டோ யூரோப்பியன் ஆன்செஸ்டர்ல எ ட்ரீ வாஸ் ஜஸ்ட் எ ட்ரீ. ட்ரீனா மரம்னா மரம், அவ்வளவுதான். இப்ப அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா சாப்பிடுறாங்க, ஒரு ஃப்ரூட்ஸ் எல்லாம் பொறிச்சு சாப்பிடுறாங்க. எங்க இருந்து சாப்பிடுறாங்க? மரத்துல இருந்து பொறிச்சு சாப்பிடுறாங்கிறாங்க. அவ்வளவுதான். அது வந்து ஃப்ரூட்ஸ் என்ன வகையான மரம் அப்படிங்கிறது மேலும் அதுக்குள்ள போய்க்கல. அதே மாதிரி அவங்க ஏதாவது அந்த மரத்துக்கு அடியே போய் உட்காந்துக்கிறாங்க. அந்த உட்காந்துக்கிட்டாலும் அந்த அந்த நிழலுக்குள்ள போய் அந்த மரத்து நிழல் அப்படிங்கிற போது அவங்க அந்த மரத்துக்கு அடி அப்படிங்கறதான் சொல்லுவாங்க. மரத்துக்கிட்ட தான் உட்காந்துட்டு இருக்கேன் அப்படிங்கறத சொல்லுவாங்க. இது என்ன மரம்? அதே மாதிரி அது பக்கத்தால வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு கட்டை இருந்துச்சுன்னா கூட அந்த கட்டை மேல உட்காந்துருந்தா கூட அதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மரத்து மேலதான் உட்காந்துட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு மீனிங் தான் இருந்துச்சு. அந்த ஆங்கிலோ சாக்சன்ங்கிற குரூப் ஆஃப் பீப்புள் அவங்க யூஸ் பண்றதுக்கு ஒரு மொழியை எடுத்துக்கிறாங்க. அந்த மொழி எங்கிருந்து வந்துச்சு அப்படின்னாலே இந்த இண்டோ யூரோப்பியன்ல இருந்து தான் வந்துச்சு. ஏன்னா இப்ப ஆங்கிலோ சாக்சன் எங்கிருந்து வராங்க? ஜெர்மன்ல இருந்து வராங்க. அப்ப நான் முன்னாடியே பார்த்துட்டோம், இண்டோ யூரோப்பியன் பத்தினா வீடியோஸ் நிறைய போட்டிருக்கிறோம். அந்த வீடியோ ஒரு டைம் தயவு செஞ்சு பார்த்துக்கோங்க. அந்த இதுல ஜெர்மன்ஸ் அப்படிங்கறத பத்தி நம்ம இம்பார்ட்டண்டா கொடுத்துருப்போம். அங்கேயும் கூட யாரெல்லாம் பேசிக்கிட்டாங்க, வெஸ்ட் யாரு, நார்த் ஜெர்மன்ல என்ன பேசிக்கிட்டாங்க அப்படிங்கறது எல்லாத்தையும் பத்தி சொல்லிருக்கிறோம். இந்த ஸ்காண்டினேவியாங்கிறது எங்க இருந்துச்சு அப்படிங்கறத பத்தி நான் சொல்லியிருக்கிறேன். ஏன்னா நான் உங்களுக்கு வந்து இந்த ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு வீடியோவை பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதை பார்த்துருந்தாலே அது கொஞ்சம் புரிஞ்சிருக்கும். அந்த ஜெர்மனுடைய வீடியோவும் செல்டிக் பத்தின வீடியோவும் பார்த்துக்காங்க. பார்க்கலனாலும் இன்னொரு டைம் எடுத்து பார்த்துக்காங்க. ரைட். அப்ப இந்த ஆங்கிலோ சாக்சன் என்ன பண்றாங்க, இவங்க பேசிக்கிறதுக்கு எங்கிருந்து வராங்க? ஜெர்மன்ல இருந்து வராங்க.
அந்த ஜெர்மன் மொழி எந்த மொழின்னா அது எந்த குரூப் அப்படின்னா இந்தோ யூரோப்பியனுடைய ஒரு குரூப் தான் அந்த ஜெர்மன்ஸ், அதுக்குள்ள வர்றது தான் அந்த மொழி தான். ரைட், அப்போ அந்த மொழி தான் இங்க வருது. அதே மாதிரி இந்தோ யூரோப்பியன் அப்படிங்கிறது ஜெர்மன்ல மட்டும் கிடையாது. இந்தோ யூரோப்பியன் அப்படிங்கிற மொழி பல வகையா பிரிக்கிறோம். அது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தானுக்குள்ளேயும் பிரிக்கிறோம், இந்தியாவுக்குள்ளேயும் பிரிக்கிறோம், லத்தீன்லையும் பிரிக்கிறோம், அதே மாதிரி பிரான்ஸ்ல பிரிக்கிறோம், பிரெஞ்சுக்குள்ள பிரிக்கிறோம், கீழே வந்து ஸ்பெயின், கவுலு, இந்த மாதிரி பல்வேறு இடத்துல பிரிக்கிறோம். இது எல்லாத்தையும் தனித்தனியா நம்ம எடுத்தது உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஒவ்வொன்றா இந்த ஹிட்டிட்டி வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஃப்ரம் சான்ஸ்கிரிட்ல இருந்து 20th செஞ்சுரியா இருக்க வரைக்கும் இந்த ஹிட்டிட்டி வரைக்கும் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அது எல்லாத்தையும் எடுத்து ஒரு டைம் பார்த்துக்கோங்க. ஏன்னா உங்க பாயிண்ட் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும், அதுதான் உங்கள்கிட்ட வந்து சொல்றேன். ரைட், இந்த கம் டு த பாயிண்ட். இந்த இடத்துல ட்ரீ அப்படின்னா ட்ரீ தான், அதை மரத்து மேல போய் உட்காந்துட்டு இருக்கிறாங்க. அப்படி அந்த மரத்து மேல உட்காந்துட்டு இருந்தாலும் சரி, ஒரு கட்டை மேல உட்காந்துட்டு இருக்கிறாங்க, அந்த கட்டை மேல உட்காந்துட்டு இருந்தாலும் அவங்க இந்தோ யூரோப்பியனை பொறுத்த வரைக்கும் அந்த பீரியட்ல அந்த இந்த இடத்துல நீங்க ஆன்சஸ்டர்ஸ் அந்த வார்த்தையை புரிஞ்சுக்கணும். இந்தோ யூரோப்பியன் ஆன்சஸ்டர்ஸ் ஒட்டுமொத்தமா இருக்கிற இந்த இந்தோ யூரோப்பியன்ல அந்த பழங்காலத்துல யூஸ் பண்ணிட்டு இருந்ததுதான். மேபி இந்த ஜெர்மன் பீப்புளும் அவங்களும் இந்தோ யூரோப்பியனுக்குள்ள வரவங்க தான். இந்த ஜெர்மன் மொழியும் இந்தோ யூரோப்பியன் இதுக்குள்ள வரதான். அதான் இந்த பிரிமிட்டிவ் ஜெர்மன் அப்படின்னு கூட நம்ம தனியா பிரிச்சு பார்த்திருப்போம். இதனுடைய ஆரிஜின் அப்படிங்கிறத நம்ம இந்தோ யூரோப்பியன் ஒரே ஒரு புடைக்குள்ள கொண்டு வரோம். அப்ப அந்த ஆன்சஸ்டர்ஸ் கிட்ட நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த கேள்வி என்ன, இந்தோ யூரோப்பியன் ஆன்சஸ்டர்ஸ் அதாவது அந்த முன்னோர்கள் வந்து ட்ரீன்னு யூஸ் பண்ணாங்க. இந்த ஆங்கிலோ சாக்சன் வந்து பாத்தீங்கன்னா ட்ரீல நிறைய வகைகள், அதுல கூட தனித்தனியான ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியான வேர்ட்ஸை கிரியேட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அதுதான் நீங்க இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். ரைட், அப்ப இந்த வுட்டு மேல உட்காந்துட்டு இருந்தாலும் இவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ட்ரீ மேலதான் உட்காந்துட்டு இருந்தேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான் அப்ளை பண்றாங்க. ரைட், இதெல்லாம் என்ன ஆகுது அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. கீழே வந்து பிளாக்ல கொடுத்துருக்கிறேன், டிம்பர், டோர், யாக், வீல், வேகன். இதெல்லாம் இன்னைக்கு நாம யூஸ் பண்ணிட்டு இருக்கிற வேர்டு, இன்னைக்கு மாடர்ன் டேஸ்ல யூஸ் பண்ற வேர்டு. இந்த வேர்டு இன்னைக்கு வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்தோ யூரோப்பியன்ல ட்ரீ அப்படின்னு தான் இருந்துச்சு. அவங்களோட ஆன்சஸ்டர்ல ட்ரீ அப்படிங்கிறது ஒண்ணுதான் இருந்துச்சு. அது என்ன ஆகுதுன்னா அந்த ட்ரீ அப்படிங்கிறது ஆங்கிலோ சாக்சன் கையில வந்து சேருது. அதாவது இந்த வார்த்தை வந்து அவங்களுக்கு ரீச் ஆகுது. அவங்க மூலியமா நமக்கு இந்த வேர்ட் எல்லாம் எப்படியா மாறிடுச்சுன்னா அந்த ட்ரீ அப்படிங்கிறது ட்ரீனுடைய ஒவ்வொன்றா வெட்டினா ஒரு இது, அதை டோரா செஞ்சா இன்னொரு, அதை வந்து இந்த ரா மெட்டீரியலை மாற்றும் போது அதுக்கு வெவ்வேறு வகையான இது வருது. அந்த பீரியட்ல நீ எந்த ஒரு ரா மெட்டீரியல் ட்ரீல இருந்து ரா மெட்டீரியல் எடுத்து என்னவா மாத்தினாலும் அது ட்ரீ தான் இந்தோ யூரோப்பியன் ஆன்சஸ்டர்ஸ்ல. பட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா வெவ்வேறு வார்த்தைகள் வந்துருச்சு. இதுக்கு காரணம் என்னன்னா ஆங்கிலோ சாக்சன் வழியா தான் நமக்கு அது கிடைச்சது அப்படிங்கிறத நீங்க இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். இதுதான் ஆங்கிலோ சாக்சன்ல இந்த ட்ரீனுடைய ஒரு மைய கருத்து. அடுத்த பாயிண்ட், இந்த இந்தோ யூரோப்பியன்ல எப்படி அந்த ட்ரீ யூஸ் பண்ணும், அதே மாதிரி இந்தோ யூரோப்பியன் ட்ரைப்ஸ் அந்த ஆன்செஸ்டர் ட்ரைப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர். நீங்க இப்போ கேட்ட கேள்வி வந்து பிரபான் சார் கேட்ட கேள்வி மிக சரியான ஒரு கேள்வி தான். ஏன்னா இப்போ இந்த இடத்துல நம்ம இந்தோ யூரோப்பியன் சொல்லும் போது இந்தோ யூரோப்பியன் ஒரு குரூப், ஆங்கிலோ சாக்சன் ஒரு குரூப் அப்படின்னு நீங்க சொல்லி வந்து புரிஞ்சிக்க கூடாது. இந்தோ யூரோப்பியனை பொறுத்த வரைக்கும் இது வந்து மொழி அப்படிங்கிற இடத்துல நீங்க புரிஞ்சுக்கணும். ஆங்கிலோ சாக்சன் அப்படிங்கிறது அவங்க ஒரு குரூப்பு, அவங்க பேசிக்கிட்டு இருந்த மொழியுமே ஆங்கிலோ சாக்சன் தான் சொல்லுவோம். அந்த ஆங்கிலோ சாக்சனை தான், அந்த ஆங்கிலோ சாக்சன் பீரியட் தான் ஓல்டு இங்கிலீஷ் பீரியட்னு சொல்லுவோம். ரைட்டுங்களா? அப்போ ஓல்டு இங்கிலீஷ் அப்படிங்கிறதும் ஆங்கிலோ சாக்சன் அப்படிங்கிறது ரெண்டா நீங்க, அதாவது ஆங்கிலோ சாக்சனை குரூப்பாவும் பார்க்கலாம், ஒரு குரூப் ஆஃப் பீப்புளாவும் பார்க்கலாம். ஆங்கிலோ ஒரு குரூப்பு, சாக்சன் ஒரு குரூப்பு. இந்த ஆங்கிலோவும் சாக்சனும் சேர்ந்து பேசிக்கிட்டு இருந்த அவங்க ரெண்டு பேரும் மிங்கிள் ஆகி இன்டர்மீடியட் ஆனது அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாங்குவேஜுக்குள்ள உருவாக்குறாங்க. அந்த லாங்குவேஜ் தான் ஓல்டு இங்கிலீஷா மாறுது. அது இப்போதான் அந்த ஓல்டு இங்கிலீஷ்னு சொல்றோம். ஆரம்ப கட்டத்தில் அது ஆங்கிலோ சாக்சன் லாங்குவேஜ், அந்த ஆங்கிலோ சாக்சன் மொழி அப்படிங்கிறதுல தான் இருந்துச்சு. ரைட், இப்போ நம்ம வந்து ஆங்கிலோ சாக்சனுக்கு முன்னால இருந்தவங்களை தான் இந்த இந்தோ யூரோப்பியன் ட்ரைப்ஸ், இந்தோ யூரோப்பியன் ஆன்சஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அவங்க எங்கிருந்து வேணா வந்திருக்கலாம், அவங்க ஜெர்மன்ல இருந்து வரணுங்கிறது கிடையாது, ஸ்பெயின்ல இருந்து வந்திருக்கலாம், கவுல்ல இருந்து வந்திருக்கலாம், அந்த பர்டிகுலர் ஏரியால பேசிட்டு இருந்தா அந்த மொழி தான். இப்போ அவங்க என்ன பண்றாங்க, இந்த இந்தோ யூரோப்பியன் பீரியட்ல இந்த அக்ரிகல்ச்சர், அதைத்தான் அந்த லேண்டை வந்து ட்ரில் பண்ணுவோம் இல்லைங்களா, அதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த உழவு ஓட்டுறதெல்லாம் இருக்குதுல்ல, அந்த வார்த்தை வந்து யூஸ் பண்றாங்க. பட் அந்த வார்த்தை ஆங்கிலோ சாக்சன்ல என்னன்னு யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஈரியன் அப்படிங்கிற வார்த்தையில் யூஸ் பண்ணிக்கிறாங்க. வெர்ப் வந்து பார்த்தீங்கன்னா ஈரியன். இந்த ப்ளவ் அப்படிங்கிறது இன்னைக்கு மாடர்ன் இங்கிலீஷ்ல இருக்கிறது தான். பட் இந்த ப்ளவ் அப்படிங்கிறதுனுடைய மாடர்ன் இங்கிலீஷினுடைய ஆங்கிலோ சாக்சன் வேர்டு என்ன அப்படின்னா ஈரியன். இந்த ஈரியன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்கிருந்து வந்துச்சு, இப்போதான் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த ஜெர்மானிக் லாங்குவேஜஸா இருக்கிறது, கிரீக்கு, அதாவது ஜெர்மானிக் லாங்குவேஜஸ், அது போக கிரீக்கு, லாத்தின், வெல்ஸ்,
இது எல்லாமே ஒரே ஒரு பார்ட்டுக்குள்ள எங்கிருந்து வருது அப்படின்னா இந்தோ யூரோப்பியன் அப்படிங்கிறது கீழே தான், அதுக்கு கீழே தான் வருது. கிரீக் தனியா வரும், லத்தீன் தனியா வரும், வெல்ஸ் தனியா வரும், ஜெர்மானிக் லாங்குவேஜஸ் எல்லாம் தனியா வரும். ரைட், இதை தான் நீங்க இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். மறுபடியும் அந்த பாயிண்ட சொல்றேன். ஈரியன் அப்படிங்கிற ஒரு வேர்டு ஆங்கிலோ சாக்சன்ல இருக்குது. இது எங்கிருந்து ட்ராக் பண்றாங்க, இதனுடைய பேரண்ட் டங் எங்கிருந்து வந்துச்சு அப்படின்னா ஜெர்மன் லாங்குவேஜஸ்ல. இதை தான் இந்தோ யூரோப்பியன், ஜெர்மன் லாங்குவேஜஸ், கிரீக்கு, லாத்தின், வெல்ஸ், இதுல இருந்து பல்வேறு வகையில இடத்துல இருந்து வந்து கரெக்டா ஆங்கிலோ சாக்சன்ல ஈரியனா அது வந்து உட்காந்துருந்துச்சு. அப்ப ஈரியன் அப்படின்னு ஆங்கிலோ சாக்சன் பீரியட்ல ஒருத்தர் சொல்லியிருந்தானா அப்போ வந்து இந்த ஒலவாட்டர், இந்த ப்ளவ் அப்படிங்கிற வார்த்தையை மென்ஷன் பண்ணியிருக்கும். அதே மாதிரி இந்த ஈரியன் அப்படிங்கிறது இயர் அப்படின்னு சொல்லி ஷேக்ஸ்பியனுடைய கிங் ரிச்சர்ட் த செகண்ட் அந்த பிளேல வந்து பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தை வந்து அப்பியர் ஆயிருச்சு. அந்த இடத்துல இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா ப்ளவ் அப்படிங்கிறது தான். மாடர்ன் இங்கிலீஷ் பிரகாரம் அதனுடைய மீனிங் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவ் அப்படிங்கிறது நீங்க அப்ளை பண்ணிக்கணும், புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஷேக்ஸ்பியரை பொறுத்த வரைக்கும் அந்த வார்த்தைகள் அப்படிங்கிறது பல்வேறு இதுல இருந்து எடுத்து யூஸ் பண்ணியிருப்போம். அப்படி அவரோட செட்டிங் முதல் கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஒரு இங்கிலாந்து அப்படிங்கன்னா சொல்ல முடியாது. இந்த வெனிஸ், இப்போ வெனிஸ் அப்படின்னா ரோமுக்கு இழுக்குது இல்லையா, அதே மாதிரி இட்டாலி, இந்த மாதிரி பகுதியில் இருந்தெல்லாம் அந்த செட்டிங்ஸ் எல்லாம் இருக்கும். அதனால அந்த வேர்ட்ஸும் கூட அதை சம்மந்தப்பட்ட வேர்ட்ஸ், அதை மையப்படுத்தின வேர்ட்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணியிருப்போம். அப்படி ரைட், இந்த பாயிண்ட் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஈரியன் அப்படிங்கிறது ஒரு ஆங்கிலோ சாக்சன் வெர்பு, அதனுடைய மீனிங் என்னன்னா ப்ளவ். அப்போ அன்றைய பீரியட்ல நான் இந்த ப்ளவ் அப்படிங்கிற வார்த்தை கிடையாது, மாடர்ன் இங்கிலீஷ்ல தான் அந்த ப்ளவ் அப்படிங்கிற வார்த்தை கிடைக்குது. இந்த ஈரியனுங்கிற வார்த்தை அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அவங்க எங்கிருந்து அந்த வார்த்தை அவங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா இந்த ஜெர்மன் லாங்குவேஜஸ்ல அல்லது கிரீக்கு, லத்தீன், வெல்ஸ் இங்கிருந்து ஏதாவது ஒரு இதுல இருந்து கிடைச்சிருக்கலாம். இந்த ஈரியனுங்கிற ஒரு எக்ஸாம்பிள் தான். ரைட், இந்த ரெட், எல்லோ, கிரீன் அப்படின்னு சொல்லி நான் வார்த்தைகள் யூஸ் பண்றோம். அதாவது இந்தோ யூரோப்பியனுடைய ஆன்சஸ்டர்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெட் அண்ட் எல்லோங்கிற வார்த்தை யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா ரெட், அதாவது ஸ்பெல்லிங்கோ இந்த ப்ரொனன்சியேஷனோ இப்ப இருக்கிற மாதிரியே அப்ப இருந்திருக்காது, வேற மாதிரி இருந்திருக்கும். அதை நீங்க மைண்ட் வச்சுக்கோங்க. ஆனா ரெட் கலர், இப்ப நம்ம ஒரு கலர் காட்டி ரெட் அப்படின்னா அன்னைக்குமே அவங்க அந்த கலருக்கு ரெட்டுங்கிற ஒரு கலர் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் கிரீன் அப்படின்னு நம்ம இன்னைக்கு பச்சை பசேல்னு இருக்கிறதுல கிரீன் சொல்றோம். பட் அன்னைக்கு அந்த பச்சை பசேல்னு இருக்கிற பகுதிகள் எல்லாத்தையும் அவங்க கிரீன்னு சொல்லவே இல்லை. அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த கிரீனுங்கிற வார்த்தை அன்றைய காலகட்டத்துல கிடையாது, தெரியாது, அவங்க யூஸ் பண்ணவே கிடையாது. இந்த பாயிண்ட் தான் இங்க சொல்றீங்க. அப்போ ரெட் அண்ட் எல்லோ அப்படிங்கிறதுல ரெட் அண்ட் எல்லோங்கிறது இந்தோ யூரோப்பியன்ஸ் யூஸ் பண்ணாங்க, அந்த ஆன்சஸ்டர்ஸ் யூஸ் பண்ணினாங்க, அதாவது இந்தோ யூரோப்பியன் மொழியில யூஸ் பண்ணினாங்க. பட் கிரீன் அப்படிங்கிற வார்த்தையை அந்த கலரை வந்து அவங்களுக்கு தெரியல, அதனால அவங்க யூஸ் பண்ணல. எந்ததுமே ஒரு வேர்டே கிடையல டிஸ்கிரைப் பண்றதுக்கு அப்படிங்கிற பாயிண்ட நீங்க புரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம செல்டிக் எலிமெண்ட்டுக்கு வரோம். செல்டிக் எலிமெண்ட், லத்தீன் எலிமெண்ட், அதுக்கப்புறம் தான் ஆங்கிலோ சாக்சன் அப்படிங்கிறதுல வரப்போறோம். நாம் வந்து கேர்ஃபுல்லா சில விஷயங்களை புரிஞ்சுக்கணும். நான் அன்னைக்கே சொல்லிட்டேன், இந்த சோழ வம்சத்தை பத்தி பேசும்போது 3ஆம் நூற்றாண்டுலயும் சோழர்கள் இருந்தாங்க, 10ஆம் நூற்றாண்டுலயும் சோழர்கள் இருந்தாங்க, அதாவது தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும். அப்போ அவங்க இது மீனிங் என்னன்னா 3ஆம் நூற்றாண்டுல இருந்து 10ஆம் நூற்றாண்டு வந்து தொடர்ச்சியாவே இருந்தாங்க அப்படிங்கிற மீனிங் கிடையாது. 3ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் மறுபடியும் வெவ்வேறு மன்னர் குடியேற்றங்கள் நடந்துச்சு. மறுபடியும் அவங்க வந்து ஆட்சி பீடத்துக்கு மறுபடியும் 10ஆம் நூற்றாண்டுங்கிறப்பெல்லாம் மறுபடியும் ஆட்சி பீடத்துக்கு வந்தாங்க, 9ஆம் நூற்றாண்டு 10ஆம் நூற்றாண்டுக்கு அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். அதே தான் ரோமனை பொறுத்த வரைக்கும். நீங்க இங்கிலாந்துடைய பழைய ஹிஸ்டரி, இந்த பிரிட்டனுடைய ஹிஸ்டரி எல்லாம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வைக்கிங்ஸு, ரோமன்ஸு அப்படிங்கிறவங்க எல்லாம் இருந்தாங்க. அதே மாதிரி பின்னால ஒரு டைம்லயும் ஒரு குறிப்பிட்ட இயருக்கு அப்புறமும் மறுபடியும் ரோமன்ஸ் அப்படிங்கிறவங்க வந்தாங்க. இதைதான் நீங்க புரிஞ்சுக்கணும். இதுதான் 3ஆம் நூற்றாண்டு 10ஆம் நூற்றாண்டு எப்படி சோழர்களை வச்சு சொல்றனோ அதே மீனிங்க அங்க நீங்க புரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னா மறுபடியும் அங்க ரோமன்ஸ் வரும்போது தான் அந்த ரோமன் கத்தோலிக் அப்படிங்கிற அந்த கிறிஸ்டியானிட்டியினுடைய எலிமெண்ட்ஸ் எல்லாமே உள்ளுக்குள்ள வருது. அவங்களுடைய சடங்கு சம்பிரதாயத்தை எல்லாத்தையுமே இங்கிலாந்துக்குள்ள கொண்டு வராங்க அப்படிங்கறது நீங்க புரிஞ்சுக்கணும். ரைட், இப்போ ஏன் இது சொல்ல வர அப்படின்னா இந்த செல்டிக் எலிமெண்ட்டும் ரோமன் எலிமெண்ட்டும், அதாவது லத்தீன் எலிமெண்ட்டையும் தனித்தனியா பாக்குறோம். இது ரெண்டும் சேர்ந்து எப்படி வந்து உள்ளுக்குள்ள வருது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கும். இந்த செல்டிக் எலிமெண்ட் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் இது என்ன ஆகுது அப்படின்னா அது காணாம போகுது. அந்த பீரியட்ல காணாம போறதுக்கு காரணம் என்னன்னா ஆங்கிலோ சாக்சன் வரதுதான் அவர் காணாம போகுது. அப்ப இங்க வந்ததுக்கு அப்புறம் அந்த மொழி வந்து பாத்தீங்கன்னா லத்தீன் மொழியை மறுபடியும் லத்தீன்ஸும் உள்ள வந்துருவாங்க. அப்ப உள்ள வரும்போது ஆங்கிலோ சாக்சனுக்குள்ள அந்த மொழி கலப்படம் அப்படிங்கிறது எப்படி நடக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்க போறோம். அதுக்கப்புறம் தான் இந்த ஆங்கிலோ சாக்சன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டார்கெட்டிவான ஒரு ஏரியாவா மாறுறாங்க. அது பின்னால வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் வந்து ஓல்டு இங்கிலீஷ், மிடில் இங்கிலீஷ், மாடர்ன் இங்கிலீஷா வருது.
இது நம்ம படிக்க புரிஞ்சுக்கும். டோன்ட் கன்ஃபியூஸ். ரைட். இந்த ஃப்ரம் த ஃபேக்ட் இது ஆல்ரெடி பல இடங்கள்ல இது வந்து செல்டிக் பற்றி கேட்டிருக்கிற விஷயங்கள் நிறைய இருக்குது. ஒரிஜினல் லாங்குவேஜ் ஆஃப் பிரிட்டன், பிரிட்டனுடைய ஒரிஜினல் லாங்குவேஜ் எது அப்படின்னா செல்டிக். செல்டிக் பேசிட்டு இருந்த அந்த, ஏன்னா பிரிட்டன்ஸ் அப்படிங்கிற குரூப் பேசிட்டு இருந்த மொழி தான் செல்டிக். அந்த செல்டிக் பேசிட்டு இருந்த பிரிட்டன்ஸ் வந்து அந்த பகுதியில் இருந்தாங்க. ஆங்கிலோ சாக்சன் வந்ததுக்கு அப்புறம் அவங்க அங்கிருந்து இடம்பெயர்ந்துட்டாங்க. அதாவது ஆங்கிலோ சாக்சன் இன்வேஷனுக்கு அப்புறம் அவங்க அங்கிருந்து இடம்பெயர்ந்துட்டாங்க. போனாலும் அந்த மொழியினுடைய தாக்கம் அப்படிங்கிறது மீது தங்கியிருந்தவங்க மக்கள்கிட்டயோ அல்லது அவங்க வாழ்ந்துட்டு போன ஒரு சூழல்லையும் அந்த இதுல இருந்துச்சு அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஒரிஜினல் லாங்குவேஜ் ஆஃப் பிரிட்டன், பிரிட்டனுடைய ஒரிஜினல் லாங்குவேஜ் எது அப்படின்னா செல்டிக். It might be expected that considerable Celtic elements would have become observed into Old English. அந்த செல்டிக் எலிமெண்ட்ஸ் வந்து அப்சர்வ் ஆயிருக்குது. எங்க வரைக்கும் அப்படின்னா ஓல்டு இங்கிலீஷ்லயுமே அப்சர்வ் ஆயிருக்குது. இப்போ ஒரு பாயிண்ட புரிஞ்சுக்கோங்க. ஓல்டு இங்கிலீஷ் அப்படிங்கிறது யாரை சொல்றோம், எதை சொல்றோம்? ஆங்கிலோ சாக்சன். அதைத்தான் நம்ம ஓல்டு இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். நம்ம வெரி பிகினிங்லேயே பார்த்துட்டோம். வெரி ஃபர்ஸ்ட் ஸ்லைடு இந்த ஓல்டு இங்கிலீஷினுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ்ல வெரி ஃபர்ஸ்ட் பார்த்தது என்னன்னா அப்படின்னா ஓல்டு இங்கிலீஷ் பீரியடை இன்னொரு நேம்ல சொன்னோம் அப்படின்னா அது ஆங்கிலோ சாக்சன் பீரியட். அதுதான் நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த ஓல்டு இங்கிலீஷ்ங்கிற இடத்துல நீங்க ஆங்கிலோ சாக்சன்ங்கிற ஒரு வார்த்தையை ரீப்ளேஸ் பண்ணி பார்த்துக்காங்க. அப்ப இந்த செல்டிக் எலிமெண்ட்ஸ் வந்து யார் அப்சர்வ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஓல்டு இங்கிலீஷும் அதாவது ஆங்கிலோ சாக்சன் பீரியட்லயும் அப்சர்வ் ஆயிருக்குது. அப்ப இந்த செல்டிக் லாங்குவேஜ் வந்து பாத்தீங்கன்னா ஓல்டு இங்கிலீஷ்லயும் ஒரு சின்ன இடங்கள்ல உள்ளுக்குள்ளேயே தான் சுத்திட்டு இருக்கும் அப்படிங்கறதான் புரிஞ்சுக்கணும். இந்த பாயிண்ட் நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல நாம் வந்து தமிழ் மொழி தான் ஒரு 100 அதாவது ஒரு 1000 ஆண்டுகளுக்கு முன்பா வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷுங்கிற ஒரு வார்த்தை வந்து நமக்கு பயன்படுத்தவே இல்லை. அப்படி ஒரு மொழிக்குள்ள அந்த கலப்படமே கிடையாது, சுத்த தமிழாவே தான் இருந்துட்டு இருந்துச்சு. அவங்க வந்துட்டு போனதுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா நாம மொழியில வந்து எதை அப்சர்வ் பண்ணிக்கிறோம் அப்படின்னா அந்த அவங்களுடைய ஆங்கில சொற்கள் எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணிட்டோம். அதனுடைய வேர்ட்ஸ் நம்ம வந்து அதிகமாக பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம். இன்னைக்கு வந்து இன்னைக்கு புத்தகங்கள் எல்லாம் வந்துருச்சு, ஆங்கிலம் ஒரு உலக மொழியா மாறிடுச்சு. அது வந்து பாஸ்போர்ட் ஆஃப் அப்படின்னு பல்வேறு வகையில சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். விண்டோ ஆஃப் த வேர்ல்டு அப்படின்னு பல்வேறு வார்த்தைகளை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாலுமே இந்த ஆங்கிலத்தினுடைய தாக்கம் ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே படிக்காதவங்க கிட்டையும் கூட இந்த ஆங்கில மொழி சொல் அப்படிங்கிறது இருந்துச்சு. ஏன்னா அப்ப வந்து இந்த பெல்லுங்கிற வார்த்தை, இந்த பஸ்ஸுங்கிற வார்த்தை, இந்த ட்ரெயினுங்கிற வார்த்தை இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வெரி பிகினிங்லேயே நம்ம மக்களுக்கு வந்து அறிமுகம் ஆயிடுச்சு. இன்னைக்கு நாம் யூஸ் பண்றது வந்து புத்தகங்களை படிக்கிறதுனால யூஸ் பண்றோம். அன்றைக்கு ஒரு 30 வருடங்களுக்கு முன்னால நம்ம மக்கள் புத்தகங்கள் படிக்கலினாலும் அவங்க கூட பழகினதுனால அப்சர்வ் பண்ணிக்கிட்டாங்க. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். அதே தான் அந்த செல்டிக் பீப்புளையும் ஒரு சில பீப்புள் அங்க இருந்து தங்கிட்டு இருக்கும் போதெல்லாம் என்ன பண்றாங்க, இந்த ஆங்கிலோ சாக்சன் அதை அப்சர்வ் பண்ணிக்கிறாங்க. ரைட். இந்த பாயிண்ட் தான் நான் இழுத்து சொன்னேன், புரிஞ்சுக்காங்க. ரைட். இங்க வந்து பாருங்க, ஓல்டு இங்கிலீஷ் டன் அப்படின்னு ஒரு டியூஎன் டன் அப்படிங்கிற வார்த்தை இருக்கு. இந்த டியூஎன் டன்னுங்கிற வார்த்தை எங்க இருக்கு, எதுல இருக்குது? ஓல்டு இங்கிலீஷ்ல இருக்குது. அதனுடைய மீனிங் இப்போ மீனிங் என்ன அப்படின்னா நான் அதை தான் பிராக்கெட்ல போட்டிருக்கிறேன், டவுன் ஆர் ஹில் அப்படின்னு சொல்லி இந்த 2 மீனிங்ல அதை சொல்லலாம். இது வாஸ் ப்ராபபிலி ஆஃப் செல்டிக் ஆரிஜின். கான்செப்டை கேர்ஃபுல்லா புரிஞ்சுக்காங்க. ஓல்டு இங்கிலீஷ்ல டன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கு. இந்த டன் அப்படிங்கிற வார்த்தை இதனுடைய ஆரிஜின் எது அப்படின்னா செல்டிக்ல இருந்து தான் வருது. அப்ப செல்டிக்ல இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா SLOH ஸ்லோ அப்படிங்கிற ஒரு மீனிங். SLOUGHங்கிறது இன்னைக்கு மாடர்ன் இங்கிலீஷ்ல நமக்கு புரியறதுக்காக எழுதியிருக்கிறேன். அப்ப இந்த ஸ்லோ அப்படிங்கிற வார்த்தை செல்டிக்ல யூஸ் பண்ணாங்க. இது அப்சர்வ் ஆகும் போது என்னவா மாறிடுச்சு, அதுக்கப்புறம் நாளடைவில் அது இதனுடைய பயன்பாடு அதிகரிக்கும். இந்த ஆங்கிலோ சாக்சன் கிட்ட வந்ததுக்கு அப்புறம் இந்த ஓல்டு இங்கிலீஷ் கிட்ட டன் அப்படிங்கிற ஒரு மீனிங்க்கு மாறிடுச்சு. அப்போ ஸ்லோ அப்படின்னா செல்டிக் டைம்ல டவுன் ஆர் ஹில் தான். அதே ஓல்டு இங்கிலீஷ்ல டன் அப்படின்னா டவுன் ஆர் ஹில் அப்படிங்கிற மீனிங்கை நீங்க புரிஞ்சுக்கணும். ரைட். அதுக்கப்புறம் அதே மாதிரி தான் இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த காம்பி. இது அந்த காம்பி அப்படிங்கிறது ஸ்மால் வேலி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த ப்ரீடெசஸர்ஸ் ஆஃப் த சிலபல் காம்பி. இந்த காம்பி அப்படிங்கிறதுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓல்டு இங்கிலீஷ்ல யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு வேர்டு. இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா செல்டிக் ஆரிஜின் தான். இதை நீங்க புரிஞ்சுக்கணும். அடுத்த பாயிண்ட் பாருங்க, டன் அப்படிங்கிறது இன்னொரு இடத்துல டன் அப்படிங்கிறது வந்துன்னா டார்க் கலர்டு அப்படிங்கிறதையும் குறிக்குது. அதே மாதிரி மெட்டாக் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு வந்து மெட்டாக் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸ்பெல்லிங் சேஞ்சஸ் நான் உங்களுக்கு வேரியேஷன்ஸ் சரியா அதில் காட்டல, அதை ஸ்பெல் பண்றேன், நீங்க முடிஞ்ச நோட் பண்ணிக்கோங்க. MATTOC, அந்த கே வரக்கூடாதுப்பா. MATTOC
அதுதான் ஓல்டு இங்கிலீஷ்ல இருந்துச்சு. அதைத்தான் இன்னைக்கு மாடர்ன் இங்கிலீஷ்ல வந்து பார்த்தீங்கன்னா சிகே அப்படின்னு ஆட் பண்ணியிருக்கிறோம். வேர் ஆல்சோ டெரிவ்டு ஃப்ரம் த செல்டிக். டன்னு மெட்டாக்கு இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓல்டு இங்கிலீஷ்ல இருக்குது. இது எங்கிருந்து டெரிவ் ஆச்சு அப்படின்னா செல்டிக்ல இருந்து டெரிவ் ஆச்சு. செல்டிக்ல இருந்து தான் இங்க டிரான்ஸ்ஃபர் ஆகி ஓல்டு இங்கிலீஷ்ல வந்து சேர்ந்துச்சு அப்படிங்கிற பாயிண்ட புரிஞ்சுக்காங்க. அப்போ ஆங்கிலோ சாக்சன் வராங்க, அவங்க நேட்டிவ் வேர்ட்ஸையும் கொண்டு வராங்க, அது மட்டும் இல்லாம சில செல்டிக் வேர்ட்ஸையும் யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிற பாயிண்ட அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ரைட். அடுத்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா லாத்தின் எலிமெண்ட். நம்ம இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆத்தரை வந்து இந்த இடத்துல பேச போகிறோம். அந்த 2 ஆத்தரையும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா கேள்வி வந்து ஆழப்படுத்தினாங்க அப்படின்னா ஒருவேளை ஓல்டு இங்கிலீஷில் பல முறை திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்கிற விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த லத்தீன் வேர்ட்ஸு, கிரீக் வேர்ட்ஸு, அதே மாதிரி அதனுடைய ஆரிஜினல் எப்படி இருந்துச்சு, இந்த செல்டிக் எப்படி வந்துச்சு, ஓல்டு இங்கிலீஷோட கேரக்டரிஸ்டிக்ஸு, கிரேடேஷன், முட்டேஷன், இதெல்லாமே அடிக்கடி திரும்ப திரும்ப கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணலாம் அப்படின்னா அவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி ஆத்தரை யூஸ் பண்ணி ஸ்ட்ராங் பண்ண முடியும். ஏன்னா உங்களை வந்து கடினத்தன்மைப்படுத்துறதுக்காக. அதனால இந்த ரொம்பவே ஓல்டு இங்கிலீஷ் பீரியட் பொறுத்த வரைக்கும் வெரி சிம்பிளான ரொம்ப குறைவான ஆத்தர்ஸ் தான் இருப்பாங்க. அதெல்லாத்தையும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. ரைட். இங்கே பாருங்க, வால்டர் ஸ்கீட். வால்டர் ஸ்கீட்னுடைய ஒரு ஒர்க் தான் எட்டிமாலஜிக்கல் டிக்ஷனரி. அதாவது வால்டர் ஸ்கீட்டுங்கிறவர் அப்போ இருந்தவர் கிடையாது, அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவருடைய பீரியட் எல்லாம் என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த அவரு வந்து ஆராய்ச்சி பண்ணுறாரு, இந்த பகுதிகள் எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணி இந்த லத்தீனுடைய எலிமெண்ட் எல்லாத்தையுமே எடுத்து ஃபைனலைஸ் பண்ணுறாரு. அதாவது ஆங்கிலோ சாக்சன்ல இந்த லத்தீன் வேர்ட்ஸ் எல்லாம் எப்படி கலந்துருக்குது அப்படின்னு சொல்லி அவர் பல வகையில் ஆராய்ச்சி பண்ணுறாரு. அவர் வந்து நிறைய ஆராய்ச்சி பண்ணுவார், அதை எல்லாமே எட்டிமாலஜிக்கல் டிக்ஷனரிக்குள்ளே கொண்டு வந்திருப்பாரு. அதுல இருந்து ஒரு பர்டிகுலர் பார்ட் தான் இந்த லத்தீன் எலிமெண்ட்டும் ஆங்கிலோ சாக்சன், எப்படி அந்த லத்தீன் வேர்ட்ஸ் ஆங்கிலோ சாக்சனுக்குள்ள வந்துச்சு அப்படிங்கறத பத்தி பேசுறாரு. இவருடைய ரெக்கார்டினுடைய அடிப்படையில் வந்து பாத்தீங்கன்னா 108 வேர்ட்ஸ், அதாவது 108 வார்த்தை. அதாவது கேள்வியா விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். வால்டர் ஸ்கீட்னுடைய அவரு ஃபைண்ட் அவுட் பண்ணது தான் 108 வார்த்தை அவரு ஃபைண்ட் அவுட் பண்ணினாரு, புரிஞ்சுக்காங்க. அதுக்கு மேலேயும் இருந்திருக்கலாம், பட் அவர் ஃபைண்ட் அவுட் பண்ணாமலும் போயிருக்கலாம். அல்லது அவரு கண்ணு கெட்டின வரைக்கும் கிடைச்சது 108 வார்த்தைகள் அப்படிங்கிற வார்த்தையை நல்லா விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதாவது அந்த 108 வார்த்தை இப்போ வரைக்குமே இருக்குது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். அப்ப இன்னைக்கு கான்டெம்பரரியிலேயே நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிற வார்த்தை லத்தீன் வார்த்தை 108 வார்த்தை இருக்குது. எதன் வழியா நம்ம அந்த லத்தீன் வார்த்தை நமக்கு கிடைச்சது அப்படின்னா ஆங்கிலோ சாக்சன் மூலியமா தான் நமக்கு கிடைச்சது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப லத்தீன் வார்த்தை இன்னைக்கு யூஸ் பண்ற இங்கிலீஷ்ல டைரக்டா நமக்கு கிடைச்சதா அப்படின்னு கேட்டா கிடையில. இது எங்க, இதுக்கு இந்த டிரான்ஸ்பரண்ட் ஒரு மீடியேட்டரா யார் இருந்தாங்க அப்படின்னா ஆங்கிலோ சாக்சன் இருந்தாங்க. அப்ப ஆங்கிலோ சாக்சன் என்ன பண்றாங்க, அவங்களுடைய அந்த மொழிக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா லத்தீன் மொழியில யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அந்த மொழி வந்து கிட்டத்தட்ட நாளடைவில் அது என்னவா மாறுது அப்படின்னா ஆங்கிலோ சாக்சன் பயன்படுத்திட்டு இருந்த மொழியை நம்ம ஓல்டு இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அப்ப அந்த ஓல்டு இங்கிலீஷ் நாளடைவில் மிடில் இங்கிலீஷாவும் மாடர்ன் இங்கிலீஷாவும் மாறி இருக்குது. அப்படிதான் நமக்கு வந்து லத்தீன் வேர்ட்ஸ் கிடைச்சது அப்படின்னு சொல்லி வால்டர் ஸ்கீட் ஃபைண்ட் அவுட் பண்ணி சொல்றாரு. அவர் ஃபைண்ட் அவுட் பண்ண வார்த்தை இன்னைக்கு அடிப்படையில் 108 வார்த்தை இருக்குதுன்னு சொல்லி சொல்றாரு. அதாவது ஆங்கிலோ சாக்சன் மூலியமா வந்த வார்த்தைகள். அப்ப ஆங்கிலோ சாக்சன் இல்லாம வேற வகையிலையும் நமக்கு அந்த இங்கிலீஷ்குள்ள வார்த்தைகள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருந்திருக்குது. இவர் வந்து எக்ஸாக்ட் எலிமெண்டா என்ன சொல்றாருன்னா ஆங்கிலோ சாக்சன் மூலியமா 108 வேர்ட்ஸ் லத்தீன் வார்த்தைகள் வந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ரைட். அடுத்த பாயிண்ட் பாருங்க, ஹென்ரி பிராட்லி. இவருடைய ஒர்க் வந்து தி மேக்கிங் ஆஃப் இங்கிலீஷ். உங்களுக்கு டைம் கிடைச்சதுன்னா தி மேக்கிங் ஆஃப் இங்கிலீஷ் வந்து தயவு செஞ்சு வாங்கி படிங்க. இங்கிலீஷை பத்தின எக்ஸ்ட்ராவான இன்ஃபர்மேஷன் நிறைய நீங்க புரிஞ்சுக்க முடியும். ஓல்டு இங்கிலீஷ் பத்தி அதிகமான விஷயங்கள் கலந்து புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த மேக்கிங் ஆஃப் இங்கிலீஷ் நிறைய உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும். அதனால வாய்ப்பு இருந்தால் அதை வாங்கி படிங்க. ஒரு 500 சம்திங் தான் நினைக்கிறேன். ரைட். இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆங்கிலோ சாக்சன் பீரியடை பத்தி ஸ்டேட் பண்றாரு. இவருடைய அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா 400 வார்த்தைகளை வந்து பார்த்தீங்கன்னா லத்தீன் ஆரிஜின்ல இருந்து ஆங்கிலோ சாக்சனுக்குள்ள வந்து சேர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. வால்டர் ஸ்கீட் என்ன சொல்றாரு, கிட்டத்தட்ட ஒரு 108 வேர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லத்தீன் வேர்ட்ஸ் வந்து ஆங்கிலோ சாக்சனுக்குள்ள வந்து கலந்துருச்சு. அதன் மூலியமா அந்த ஆங்கிலோ சாக்சன் மூலியமா அந்த லத்தீன் வேர்ட்ஸ் நமக்கு கிடைச்சது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. பட் ஹென்ரி பிராட்லி சொல்றது 400 வேர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லத்தீன் வேர்ட்ஸ் வந்து ஆங்கிலோ சாக்சன் பீரியட்ல மிக்ஸ் ஆகி இன்னைக்கு வரைக்கும் அது வந்து டிராவல் ஆகிட்டே இருக்குது. இன்னைக்கு வரைக்கும் அது இருக்குது. அதாவது இன்னொரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும், ஆங்கிலோ சாக்சன்ல பீரியட்ல லத்தீன் வேர்டு இந்த 400 தான் கிடையாது, இதுக்கு மேலேயும் ரீச் ஆயிருக்கலாம். அந்த சில வார்த்தைகள் எல்லாம் இந்த மியூட்டேஷன் அப்படிங்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா அது நாளடைவில் அது அங்கேயே முடிஞ்சுக்கணும். எப்படி இந்த மியூட்டேஷன் வந்து
அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட 100 வருஷத்துக்கு அப்புறம் வரலையோ, அதே மாதிரி ஒரு சில வார்த்தைகள் அதுக்கு பின்னால நம்மளை நோக்கி வராமையே போயிருக்கலாம். அது ஆங்கிலோ சாக்சன் பீரியட்லயே அழிஞ்சியும் போயிருக்கலாம். ஆனா அதை தாண்டி ஒரு சில வார்த்தைகள் அதனுடைய பயன்பாடு அதிகரிச்சதுனால என்ன ஆகும் அப்படின்னா இன்னைக்கு வரைக்குமே யூசேஜுக்கு வந்திருக்குது அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கோங்க. இதை வந்து இந்த 400 வேர்ட்ஸ் வேற எப்படி சொல்லலாம் அப்படின்னா 2% ஆஃப் டோட்டல் வெக்காபுலரி. ஆங்கிலோ சாக்சன் பீரியட்ல இருக்கிற கிட்டத்தட்ட ஒரு 2% வந்து பார்த்தீங்கன்னா லத்தீன் வேர்டாவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஹென்ரி பிராட்லி வந்து பார்த்தீங்கன்னா தி மேக்கிங் ஆஃப் இங்கிலீஷ்ல சொல்றாரு. ரைட், அப்ப இந்த பாயிண்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சரி, மறுபடியும் அடுத்த ஒரு விஷயத்து வருவோம். ஓல்டு இங்கிலீஷ் அல்லது ஆங்கிலோ சாக்சன் பீரியட். இதை பத்தி பேசும்போது எப்படி இந்த ஓல்டு இங்கிலீஷ் அல்லது இந்த ஆங்கிலோ சாக்சன் பீரியடுக்குள்ள இந்த எலிமெண்ட்ஸ் இல்ல செல்டிக் எலிமெண்டா இருக்கலாம், லத்தீன் எலிமெண்டெல்லாம் இருக்கிறதுக்கு உள்ள வர்றதுக்கான காரணம் என்ன? இந்த ஆங்கிலோ சாக்சன் அந்த ஓல்டு இங்கிலீஷ்குள்ள இந்த வார்த்தைகளுக்குள்ள விஷயங்கள் மாறுறது, இந்த வார்த்தைகள் வந்து அதிகரிச்சது, அதே மாதிரி மற்ற மொழிகளினுடைய கலப்படம் ஏற்பட்டது காரணம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 வகையா பிரிக்க முடியும். ஒன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா லீகசி ஆஃப் ரோமன் ஆக்குபேஷன். அந்த ரோமனுடைய ஆக்குபேஷன் வந்து என்ன ஆகுது, அப்ப இந்த லீகசி அப்படின்னா என்ன அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த இடம் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கும். அப்ப லீகசி அப்படின்னா என்ன? அதாவது ரோமனுடைய ஆக்குபேஷன் அவங்க வந்து உள்ள வந்தது, இந்த பகுதிகளில் வந்தது. ஏன்னா அவங்களோட வார்த்தைகளை நம்ம பயன்படுத்திட்டு தான் இருக்கிறோம் இல்லைங்களா? அது என்ன ஆகுது அப்படின்னா been observed and accepted into the language had become anglicized. அதாவது இந்த ஆங்கிலோ சாக்சனுக்குள்ள அது அப்சர்வ் ஆயிருது. அப்ப ரோமன் பீப்புள் வந்து ஆக்குபை பண்ணனதுனால அவங்களுடைய மரபு சொற்கள் எல்லாம் உள்ளுக்குள்ள வந்ததுனால, ஏன்னா ரோமன் பீப்புள் வந்தா அவங்களுடைய மரபு சொற்களும் உள்ளுக்குள்ளதான் வந்துடும். அவங்களோட ஆக்குபேஷன் ஒரு காரணம். இந்த ஆங்கிலோ சாக்சனுடைய மொழியினுடைய வளர்ச்சிக்கும் சரி, இந்த பீப்புள் வந்து அக்செப்ட் பண்ணணுது. ஏன்னா ஆங்கிலோ சாக்சன் அக்செப்ட் பண்ணணும் இல்லையா? அவங்க ஆல்ரெடி வரும்போது நேட்டிவ் வேர்ட்ஸோட வராங்க, ஜெர்மன் வேர்ட்ஸோட வராங்க. வந்ததுக்கு அப்புறம் இவங்க கூட வந்து என்ன மொழி சேருது? லத்தீன் மொழி வருது. அப்போ அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அது காரணம் ரோமனுடைய ஆக்குபேஷன். ரெண்டாவது, இந்த கிறிஸ்டியானிட்டி இங்கிலாந்துக்குள்ள இன்ட்ரோடியூஸ் ஆகுது. எப்போ? இந்த 6th செஞ்சுரி. கேர்ஃபுல் வேர்டு பாருங்க, 16th செஞ்சுரி கிடையாது, 6th செஞ்சுரி. 6ஆம் நூற்றாண்டுலயே இந்த கிறிஸ்டியானிட்டி வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பா அந்த ரோமன் கத்தோலிக்கிற ஆரிஜின் வந்து பார்த்தீங்கன்னா 6ஆம் நூற்றாண்டுக்குள்ளேயே இங்கிலாந்துக்குள்ள வந்துருச்சு, அதாவது பிரிட்டனுக்குள்ள வந்துருச்சு. இப்போ வந்ததுனால என்ன பண்றாங்க, அந்த கிறிஸ்டியானிட்டி அங்க மொழி அவங்க வந்து இந்த பிரச்சாரம் பண்றதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா எதுல பிரச்சாரம் பண்ணுவாங்க? அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கிற மொழியில தான் பிரச்சாரம் பண்ணுவாங்க. இதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. இந்த என்சிசில நீங்க மேபி இருந்திருக்கலாம். அங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கமாண்டிங் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஹிந்தில தான் இருக்கும். தமிழ்நாட்டுக்குள்ள வந்து அவங்க டீச் பண்ணாலுமே அந்த என்சிசி சொல்லி கொடுத்தாலும் அந்த கமாண்டிங் அப்படிங்கிறது இங்கிலீஷ்ல தான் இருக்கும். டர்ன் லெஃப்ட் அப்படின்னு சொல்ல மாட்டான். இந்த பீச் மோட், பாய் மோட் அப்படின்னு சொல்லி வார்த்தைகள் தான் யூஸ் பண்ணுவோம். இந்த பேராமேல கூட நீங்க அது கேட்க முடியும். வெரி பிகினிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த என்சிசி ட்ரைனிங் தரும்போது அங்கே வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக அந்த வேர்ட் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்தி வேர்ட்ஸ். அந்த ஹிந்தி வேர்ட்ஸ் தான் டீச் பண்ணுறாங்க. இப்போ உங்களுக்கு அந்த விஷயம் புரிஞ்சிருக்கும். அப்போ அந்த லத்தீன் கிறிஸ்டியானிட்டி வராங்க. அப்போ அவங்க வந்து இங்கே பிரச்சாரம் பண்ணுறதா இருக்கட்டும், மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது பிரச்சனைனா தீர்த்து வைக்கிறதா இருக்கட்டும், அவங்களுடைய பிரசங்கம் எல்லாம் எதுல இருக்குது அப்படின்னா அவங்களுடைய லத்தீன் மொழியில தான் இருக்குது. அப்போ அது என்ன ஆகுதுன்னா இதுக்குள்ள ஒரு ஆக்குபேஷனை கிரியேட் பண்ணுது. அப்போ இந்த கிறிஸ்டியானிட்டியுடைய இன்ட்ரடக்ஷனு, ரோமனுடைய ஆக்குபேஷன், இதெல்லாம் என்ன ஆகுது அப்படின்னா இங்கிலீஷ் அண்ட் ஆங்கிலோ சாக்சன் பீரியடுக்குள்ள இந்த மொழிகளினுடைய ஊடுருவல் வர்றதுக்கு காரணமா இருக்குது. பிற மொழி ஊடுருவல். ஏன்னா ஆங்கிலோ சாக்சனுக்குன்னு தனியா ஒரு மொழியோட தான் வந்தாங்க. அப்போ இந்த மாதிரி ஆக்குபேஷனால நடந்ததுனால பிற மொழியுமே உள்ளுக்குள்ள சேர்ந்துருச்சு, பிற மொழியுமே இவங்க அப்சர்வ் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிற பாயிண்ட் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அடுத்த பாயிண்ட், இந்த இங்க இந்த இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயங்கள் நிறைய இருக்குதுப்பா, நல்லா பொறுமையா கவனிச்சுக்கோங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்டான ஏரியா. நாம் வந்து ஓல்டு இங்கிலீஷ்ல இன்னொரு அழுத்தமான ஒரு கட்டத்துக்குள்ள இருக்கிறோம். இதை வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எலிமினேஷன் பண்றதுக்கு தேவைப்படும். ஏன் அப்படின்னா இந்த ஆரிஜின் ஆஃப் லாங்குவேஜ் அப்படிங்கிற ஒரு பகுதியை நம்ம தனியா டீச் பண்ணுவோம். அதுவும் தனிதான். அங்க பல்வேறு வகையான மொழிகள் எல்லாம் வரும். இந்த இடத்துல வந்து இந்த ஓல்டு இங்கிலீஷ் கேரக்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த லத்தீனு, இந்த செல்டிக் பத்தின விஷயங்கள் மட்டும்தான் நம்ம அதிகமா கவனிச்சுக்கிட்டே இருப்போம். இந்த விஷயத்தை நீங்க நல்லா உள்வாங்கிட்டீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு இடத்துல இந்த லத்தீன் வேர்டு வந்துச்சுன்னா எலிமினேட் பண்றதுக்கு தேவைப்படும். ஈவன் ஆரிஜின் ஆஃப் லாங்குவேஜ்குள்ள வந்தாலும் எலிமினேட் பண்ண முடியும் அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கங்க. அதனால இதை கொஞ்சம் கீன் அப்சர்வேஷன் எடுத்துக்காங்க. சரி, நம்ம ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். இப்ப நம்ம 3 விஷயத்த நல்லா புரிஞ்சுக்காங்க. ஒண்ணு, ஆங்கிலோ சாக்சன் வராங்க, அவங்க எடுத்துட்டு வந்து அந்த நேட்டிவ் வேர்ட்ஸோட வராங்க. அந்த நேட்டிவ் வேர்ட்ஸ் அப்படிங்கிறது ஜெர்மன் வேர்ட்ஸ்.
ரைட். இந்த ஜெர்மன் வேர்ட்ஸ்டாக இருக்கட்டும், செல்டிக் லாங்குவேஜாக இருக்கட்டும், லத்தீன் லாங்குவேஜாக இருக்கட்டும், இது எல்லாத்தையும் ஒரு கொடைக்குள்ளே கொண்டு வந்து எங்கிருந்து வர முடியும் அப்படின்னா இண்டோ யூரோப்பியனுக்குள்ளே கொண்டு வர முடியும். இதை நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும். ரைட். தனித்தனியாக கேர்ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. செல்டிக்ங்கிறது தனி பிரான்ச்சு, ஜெர்மனுங்கிறது தனி பிரான்ச், லத்தீன் அப்படிங்கிறது தனி பிரான்ச். அதான் கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க. ரைட். இப்போ ஆங்கிலோ சாக்சன் மறுபடியும் அதுக்கு விசிட் சொல்கிறேன். ஆங்கிலோ சாக்சனை பொறுத்த வரைக்கும் அவங்க கொண்டு வந்த முறை அந்த நேட்டிவ் வேர்ட்ஸ் அப்படிங்கிறது ஜெர்மன்ல இருந்து இருக்கு. ஆல்ரெடி இங்கே இருந்தவங்க பிரிட்டன்ஸ் அவங்க பயன்படுத்திட்டு இருந்த மொழி செல்டிக். அப்போ அந்த செல்டிக்குமே இந்த இடத்துல அதனுடைய ஆக்குபேஷனை காட்டுது. இதுக்கு மத்தியில் ரோமனுடைய ஆக்குபேஷன், ரோமன் பீப்புள் எல்லாம் இங்கே வந்திருக்கிறாங்க. அவங்க வரும்போது அவங்களோட கிறிஸ்டியானிட்டி அவங்க ரிலிஜனை எடுத்துட்டு வந்திருக்காங்க. அப்போ அதன் மூலியமா வார்த்தைகளும் இதுக்குள்ள மிங்கிறாது. அப்போ ஒரு பாட்டு ஒரு பானைக்குள்ள 3 விஷயத்தை போடுறோம். ஒன்று ஆங்கிலோ சாக்சன், இன்னொன்று செல்டிக்கு, இன்னொன்று லத்தீன். இப்படி போட்டிருக்கோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்காங்க. இதுக்குள்ள மெஜாரிட்டி என்ன அப்படின்னா ஆங்கிலோ சாக்சன் தான். செல்டிக்குமே ஏன்னா அது ஆல்ரெடி அந்த பீப்புளெல்லாம் அங்கிருந்து போயிட்டாங்க. ஒரு சில பகுதியில் இருந்து மட்டும் வார்த்தைகள் நடமாடிட்டு இருக்கு. அந்த செல்டிக் லாங்குவேஜ், ரோமன் லத்தீன் மொழி, இது ரெண்டையுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க. இது ரெண்டு என்ன ஆகுதுன்னா இன்டர் மிங்கிள்ட் ஆகுது. எதுக்கு போய் மிங்கிள் ஆகுது அப்படின்னா ஆங்கிலோ சாக்சன்ல போய் மிங்கிள் ஆகுது. கான்செப்டை கேர்ஃபுல்லாக புரிஞ்சுக்கணும். ஆங்கிலோ சாக்சன் வந்தவங்க அப்படியே தங்கிட்டாங்க, நல்லா வந்து அந்த இடத்த தக்க வச்சுக்கிட்டாங்க. இவங்களுக்கு மத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இருந்தவங்க பேசிட்டு இருந்த மொழி செல்டிக். ஏன்னா பிரிட்டன்ஸ் இருந்தாங்க, அதனால செல்டிக் அப்படிங்கிறது இருந்துச்சு. இதுக்கு இடையில ரோமன் பீப்புள் எல்லாம் வராங்க. ரோமன் பீப்புள் வந்துட்டு போயிருக்கிறாங்க. ஏன்னா 6th செஞ்சுரியிலே வந்துட்டாங்க. ஆங்கிலோ சாக்சன் வரதுக்கு முன்னாலேயே 6th செஞ்சுரியிலே வராங்க. அந்த அவங்களுடைய ஆக்குபேஷன் அப்படிங்கிறது அங்கே நடந்திருக்குது. அப்போ இதெல்லாம் என்ன ஆகுது அப்படின்னா அந்த மொழியினுடைய ப்ரெஷர் எல்லாம் அதிகரிக்க ஆங்கிலோ சாக்சனுமே அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அந்த வார்த்தையும் இவங்களோட இதுக்குள்ள அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இப்படி அக்செப்ட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா செல்டிக்கும் வருது, லத்தீனும் வருது. இது ரெண்டு என்ன ஆகுது இன்டர்மிங்கிள் ஆகுது. இன்டர்மிங்கிள் ஆகி இந்த ஆங்கிலோ சாக்சனுக்குள்ள ஒரு அக்செப்டன்ஸை கிரியேட் பண்றது. அப்போ அது என்ன ஆகுது செல்டிக் வந்து இந்த மெஜாரிட்டி were connected with the characteristics Roman contribution to the civilization of Britain. செல்டிக்கும் சரி ரோமன் கான்ட்ரிபியூஷனும் சரி இந்த பிரிட்டன் அதாவது ஆங்கிலோ சாக்சனுக்குள்ள என்ன மாதிரியான மாற்றத்தை ஏற்படுத்துது அப்படிங்கிறத கொஞ்சம் புரிஞ்சுக்குவோம். இங்க பாருங்க மைல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரம் த அதாவது MILE மைல் அப்படிங்கிறது இன்னைக்கு நாம் யூஸ் பண்ணிக்கிற ஒரு வார்த்தை மாடர்ன் இங்கிலீஷ்ல. இது லத்தீன்ல என்னவா இருந்துச்சு அப்படின்னா மில்லி பாசஸ் அப்படிங்கிறதுல இருந்துச்சு. இந்த மைல் பாசஸ் அப்படிங்கிற வார்த்தை தான் லத்தீன். இது வந்து பார்த்தீங்கன்னா மில் அப்படிங்கிற ஆங்கிலோ சாக்சனுக்குள்ள இருந்துச்சு. ஒயின் WINE இன்னைக்கு மாடர்ன்ல யூஸ் பண்றோம். MILங்கிற பாருங்க ஆங்கிலோ சாக்சன் யூஸ் பண்ணனா ஒரு வார்த்தை, மைலுக்கு பதிலாக மைலுங்கிற வார்த்தையை ஆங்கிலோ சாக்சன் எப்படி யூஸ் பண்ணிட்டாங்க மில் அப்படின்னு யூஸ் பண்ணாங்க. இந்த மில் வந்தது காரணம் என்ன அப்படின்னா லத்தீன் வார்த்தை மைல் பாசஸ் அப்படிங்கிறது தான் இங்க மில்லா மாறிச்சு. ரைட். அதே மாதிரி இந்த லத்தீனோட இன்ஃப்ளூயன்ஸ் எப்படி மாறுதுன்னு பாருங்க. லத்தீன் வார்த்தை வினம் அப்படிங்கிற வார்த்தை இருக்கு. இது என்ன ஆகுது அப்படின்னா இந்த ஆங்கிலோ சாக்சன் அந்த வார்த்தையை கேட்டு யூஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது அவங்க அதை ஒயின் அப்படிங்கிறதுல வின் அப்படிங்கிற வார்த்தையில யூஸ் பண்றாங்க. அப்போ விஷயத்தை கரெக்டா புரிஞ்சுக்காங்க. MIL இது ஆங்கிலோ சாக்சன் வேர்டு, மைல் பாசஸ் இது லத்தீன் வேர்டு, வினம் லத்தீன் வேர்டு. இதனுடைய மீனிங் இது எங்க ஆங்கிலோ சாக்சன் யூஸ் பண்ணுவது எப்படி யூஸ் பண்றாங்க வின்னு சொல்லி யூஸ் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் ரெண்டுமே பிகினிங்ல இருக்கிறது ரெண்டுமே ஆங்கிலோ சாக்சன் வேர்டு. இந்த வார்த்தை அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு காரணம் என்னன்னா லத்தீன்ல இருந்து எடுக்கிறாங்க. லத்தீன்ல அதனுடைய மீனிங் என்ன அப்படின்னு சொல்லி பின்னால கொடுத்துருக்கிறேன். லத்தீன் வினம், மைல் பாசஸ் அப்படிங்கிறது லத்தீன். ரைட். அது வந்து ஆங்கிலோ சாக்சன் மில்லு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரியலன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. திரும்ப கேட்டால் புரிஞ்சுக்கும். மறுபடியும் சொல்லிடுறேன். மில் வின் அப்படிங்கிறது ஆங்கிலோ சாக்சன் வேர்டு. இதை மைலு ஒயின் அப்படின்னு மாடர்ன் இங்கிலீஷ்ல இன்னைக்கு யூஸ் பண்றோம். இப்போ புரிஞ்சுதுங்களா ஏன் நான் வந்து நமக்கு வந்து ஒயின் மைல் அப்படிங்கிற வார்த்தை நமக்கு கிடைச்சது அப்படின்னு. அப்போ ஆங்கிலோ சாக்சன் மூலியமா தான் இந்த வார்த்தை நமக்கு கிடைச்சது. அப்போ ஆங்கிலோ சாக்சனுக்கு இந்த வார்த்தை எங்கிருந்து கிடைச்சது லத்தீன்ல இருந்து கிடைச்சது. இதுதான் கான்செப்ட். ரைட். அடுத்து பாருங்க. The Roman word became accepted into the tongue of the Celtic races. Celtic races அப்படின்னா யாரெல்லாம் அந்த செல்டிக் மொழி பேசிட்டு இருந்த அந்த குரூப் எல்லாம் இருந்துச்சோ அது எல்லாத்தையுமே செல்டிக் ரேசஸ் அப்படின்னு சொல்லுவோம். ரைட். அப்போ இந்த ரோமன் வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த செல்டிக் ரேசஸ் பேசுறவங்க அவங்க வந்து அவங்களோட டங்க்ல அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த செல்டிக் ரேசஸ் அங்கிருந்து என்னவா மாறுது அப்படின்னா ஹேண்டட் ஆன் டு த சாக்சன் சக்சஸர்ஸ்.
அதுக்கப்புறம் அப்படியே அந்த மொழி வந்து சாக்சன் கையில வந்துருது. கான்செப்ட் கேர்ஃபுல். ரோமன் வேர்டு சாக்சன் கிட்ட வந்துருச்சு. எப்படி வந்துச்சு? செல்டிக் ரேசஸ் மூலியமா இவங்க கிட்ட வந்துச்சு. எல்லா இடத்துலயும் ஒரு மீடியேட்டர் அப்படிங்கிறவங்க இருக்கிறாங்கப்பா. இன்னைக்கு நம்ம கிட்ட லத்தீன் வேர்ட்ஸ் கிடைச்சிருக்குது. இதனுடைய மீடியேட்டர் யாரு? ஆங்கிலோ சாக்சன். அப்ப லத்தீன்ல இருந்து டைரக்டா நமக்கு கிடைக்கல, ஆங்கிலோ சாக்சன் மூலியமா தான் வந்துச்சு. அதே கான்செப்ட் தான் ரோமன் வேர்டு சாக்சன் கையில வருது. சாக்சன் கையில வர்றதுக்கு காரணம் என்னன்னா செல்டிக் தான் மீடியேட்டரா இருந்திருக்குது அப்படிங்கிறது புரிஞ்சுக்கோங்க. அடுத்த பாயிண்ட், இந்த ரோமன் ஆக்குபேஷன் ஆஃப் பிரிட்டன். இந்த பிரிட்டன்ல இருந்து ரோமன் ஆக்குபேஷன் ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, இஸ் யூசுவலி அசோசியேட்டட் வித் த பில்டிங் ஆஃப் வால்ஸ் அண்ட் ரோட்ஸ். இந்த மாதிரி சில வார்த்தைகள் எல்லாமே அசோசியேட் ஆகுது. இதுல வந்து பாருங்க, த வேர்ட் வால் அப்படின்னு இருக்குது. இதுல ஆங்கிலோ சாக்சன்ல இது வந்து வால் அப்படிங்கிறத அவங்க எப்படி யூஸ் பண்ணாங்கன்னா வீல் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்றாங்க. WEALL அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்றாங்க. அப்ப இது லத்தீன்ல, அதாவது இந்த வேர்ட் வால் அப்படிங்கிறது இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ற வால், WAL ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, அந்த வால் அப்படிங்கிறது இன்னைக்கு நாம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் மாடர்ன் இங்கிலீஷ்ல. இந்த மாடர்ன் இங்கிலீஷ்ல இந்த வார்த்தை கிடைக்கிறதுக்கு நமக்கு எங்கிருந்து கிடைக்குதுன்னா ஆங்கிலோ சாக்சன்ல இருந்து கிடைக்குது. ஆங்கிலோ சாக்சன்ல அதனுடைய வார்த்தை அப்ப எப்படி யூஸ் பண்ணாங்கன்னா WEALLன்னு யூஸ் பண்ணாங்க. அப்ப இந்த வீல் அப்படிங்கிறது எங்கிருந்து கிடைச்சது அப்படின்னா லத்தீன்ல இருந்து கிடைக்குது. லத்தீன்ல அங்க என்ன யூஸ் பண்ணிட்டாங்கன்னா வேலம், VALLUM வேலம் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்றாங்க. அப்ப லத்தீன்ல வேலமா இருக்கிறது என்னவா மாறுது? ஆங்கிலோ சாக்சன். ஏன்னா அந்த லத்தீன் பீப்புளால இங்க ரோமன் பீப்புள் இங்க ஆக்குபை பண்ணதுனால அந்த வார்த்தையை ஆங்கிலோ சாக்சன் எடுத்து யூஸ் பண்றாங்க. அவங்க எடுத்து யூஸ் பண்ணும்போது அது நாளடைவில் அது என்னவா மாறிடுச்சுன்னா WEALL மாறி இருக்குது. இது வந்து மிடில் இங்கிலீஷ் மாடர்ன் இங்கிலீஷ் வரை கடந்து வந்துகிட்டே இருந்ததுனால இன்னைக்கு பிரசன்ட் டுடேல வால் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்றோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரிதான் வியா, VIA வியா அப்படின்னு ஒண்ணு யூஸ் பண்ணிக்கிறேன். இதுக்கு மீனிங் வந்து ரோடு. ஓல்டு இங்கிலீஷ் பீரியட்ல வெக், இங்க கேர்ஃபுல்லா புரிஞ்சு, அந்த ஆர்டர் அப்படிங்கிறது மாத்தி மாத்தி போட்டுட்டு இருக்கேன், அதனால நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது விஷயம் கரெக்டா இருக்கணும். இன்னைக்கு வே அப்படின்னு சொல்லி சொல்றோம், வலி அப்படிங்கிறோம். இது மாடர்ன் வேர்டு. அப்ப அந்த மாடர்ன் வேர்டு லத்தீன் பீரியட்ல இந்த வே என்னவா இருந்துச்சுன்னா வெக், WEG வெக் இந்த வார்த்தையில் இருந்துச்சு. அதாவது ஆங்கிலோ சாக்சன் ஓல்டு இங்கிலீஷ் பீரியட்ல இந்த வெக் தான் இன்னைக்கு மாடர்ன் இங்கிலீஷ்ல வேவா மாறிடுச்சு. இந்த வெக் வரதுக்கு WEG வெக் அப்படின்னு வர்றதுக்கு காரணம் என்னன்னா லத்தீன் மொழிச்சொல். லத்தீன்ல வியா அப்படிங்கிற வார்த்தை தான் இங்க ரீச் ஆகுது. கேர்ஃபுல். அதே பாயிண்ட் தான். அப்ப ஆங்கிலோ சாக்சன் தான் நமக்கு வந்து மீடியேட்டரா இருக்கிறாங்க, மாடர்ன் இங்கிலீஷுக்கு மீடியேட்டரா இருக்கிறாங்க. லத்தீன்ல இருந்து லத்தீன் வார்த்தைகள் எல்லாம் மாடர்ன் இங்கிலீஷ் வர்றதுக்கு. அப்போ WEGங்கிறது ஆங்கிலோ சாக்சன் வேர்டு. இந்த வார்த்தை கிடைக்கிறதுக்கு காரணம் வியா, லத்தீன் வேர்டு வியா. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வே அப்படிங்கிறது தான் மாடர்ன் வேர்டு. இங்க எல்லா இடத்துலயும் உங்களுக்கு ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்காங்க. இந்த ரெண்டு ஸ்லைட்லயும் ஒரு காம்பினேஷன் என்ன பாருங்க. எதெல்லாம் அவங்க வி அப்படிங்கறது லத்தீன்ல இருந்துச்சோ அந்த, அதாவது வினம் அதை வைன் டபிள்யூக்கு மாத்திக்கிட்டாங்க, வேலம் அதை வீல் டபிள்யூ மாத்திருக்குது. இந்த வி எல்லாமே டபிள்யூவா சேஞ்ச் ஆயிட்டு இருக்குது. இதை கேர்ஃபுல்லா புரிஞ்சுக்கணும். அதே தான் இந்த வி லத்தீன் வேர்டு வியா அப்படின்னு சொல்லி சொல்றோம். இந்த வியாங்கிற வார்த்தை இன்னைக்குமே யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பல இடங்கள்ல யூஸ் பண்ணுவாங்க. இந்த ட்ரெயின் ஸ்டேஷன்ல, அதே மாதிரி இந்த ஃபிளைட் சர்வீஸ்ல எல்லாத்தையுமே யூஸ் பண்றாங்க, எந்த வழியா போகுது அப்படின்னு சொல்றதுக்கு. குறிப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னா ட்ரெயின்ல, ரயில்வே ஸ்டேஷன்ல அது நிறைய இடத்துல கரெக்டாவே யூஸ் பண்ணுவாங்க இங்கிலீஷ் சொல்லும்போது. அப்ப இந்த வி அப்படிங்கிற லத்தீன் மொழிச்சொல் இந்த வி இங்க வெக்கா மாறுது, டபிள்யூவா வந்திருக்குது. கேர்ஃபுல். இதெல்லாம் வந்து சில்லாஜிசம் பாயிண்ட். உங்களுக்கு ஆன்சரே தெரியல அப்படின்னு சொல்லி ஏதாவது இந்த VIல வேற ஏதாவது வேர்டு இருந்துச்சு அப்படின்னா நீங்க ஆன்சரே தெரியாத பட்சத்துல இந்த மாதிரி லத்தீன் அப்படிங்கறது நீங்க சூஸ் பண்ணலாம், சில்லாஜிசம் பாயிண்ட். பட் கேர்ஃபுல். பட் ஏன்னா வேற மற்ற மொழியிலையும் VIல வார்த்தைகள் இருக்கும், முடியாத பட்சத்துல இப்படி யூஸ் பண்ணிக்காங்க அப்படின்னு ஒரு ஐடியா தான். அதே மாதிரி ஸ்ட்ரீட். இந்த ஸ்ட்ரீட் வந்து பாத்தீங்க அப்படின்னா கம்ஸ் ஃப்ரம் வியா ஸ்ட்ராட்டா. இந்த ஸ்ட்ரீட்டுங்கிறது இன்னைக்கு மாடர்ன் வேர்டுப்பா. இந்த இடத்துல நான் உங்களுக்கு வந்து ஒன்னு விஷயத்தை காட்டவே இல்லை, ஆங்கிலோ சாக்சனோட வேர்டை காட்டல இந்த பாயிண்ட்ல. ஸ்ட்ரீட் அப்படின்னு இன்னைக்கு நமக்கு ஒரு வார்த்தை யூஸ் பண்றோம். இந்த ஸ்ட்ரீட் நமக்கு எங்கிருந்து கிடைக்குதுன்னா வியா ஸ்ட்ராட்டா அப்படின்னு கிடைக்குது. அதுதான் நல்ல ஒரு எக்ஸாம்பிளோட, சரி நல்ல ஒரு எக்ஸ்பிளனேஷன் சொல்லணும்னா பேவ்டு வே அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அடுத்த பாயிண்ட், when Romans found a river. ரோமன் பீப்புள் வந்து இருந்தாங்க இல்லையா இங்கிலாந்துல, அதாவது பிரிட்டன்ல இருக்கும்போது அவங்க ஒரு ரிவர் வந்து பாக்குறாங்க. அந்த ரிவர் எங்க இருக்குது அப்படின்னா கென்ட்ங்கிற பகுதியில இருக்குது. அந்த ரிவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த ரிவர் அவங்க என்னன்னு மென்ஷன் பண்ணி காட்டுறாங்க அப்படின்னா, தென் கேர்ஃபுல் அண்டர்ஸ்டாண்ட், ரோமன்ஸ் ஃபவுண்ட் பண்றாங்க ரிவரை which ran through the middle. எங்க மிடில்
அது ஓடிட்டு இருக்குது நடுப்பகுதியில. எதனுடைய நடுப்பகுதியில? த கண்ட்ரி ஆஃப் கென்ட். இன்னைக்கு தான் அந்த கென்ட் அப்படிங்கிற பிளேஸ் இன்னைக்கு வந்து ப்ரொனன்சியேஷன் சொல்லிக்கிறோம். அந்த கென்ட்னுடைய மிடில் பகுதியில இந்த ரிவர் ஓடிட்டு இருக்குது. இந்த ரோமன் பீப்புள் அது என்னன்னு சொன்னாங்க அப்படின்னா, அந்த டைம்ல இட் வாஸ் த மீடியா வியா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. மீடியா வியா அப்படின்னு சொன்னாங்க. அந்த மிடில்ங்கிறத மீடியா வியா அப்படின்னு சொன்னாங்க. அதாவது மிடில் வே. நான் முன்னாடியே சொல்லிட்டேன், வியா அப்படின்னா வே, அதாவது விஐஏ அப்படின்னா லத்தீன் வேர்டு, அதனுடைய மாடர்ன் இங்கிலீஷ் தான் வே, WAY. அதுதான். அதே மாதிரி MEDIA மீடியா அப்படின்னா லத்தீன்ல அதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா இன்னைக்கு பிரசன்ட்ல மிடில் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ மிடில்ங்கிற வார்த்தையை லத்தீன்ல MEDIAன்னு யூஸ் பண்ணாங்க. வேங்கிற மாடர்ன் இங்கிலீஷை லத்தீன்ல VIAன்னு யூஸ் பண்ணாங்க. அதுதான் அந்த பீரியட்ல அந்த கென்ட் வழியா அந்த ரிவர் வந்து தான் மீடியா வியா, மிடில் போயிட்டு இருந்ததுனால இந்த மீடியா வியா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மிடில் வேங்கிறது ரொம்பவுமே எப்படி சொன்னோம், மெட்வே அப்படின்னு சொல்லி சொல்றோம். அந்த மிடில் இருந்துச்சு அப்படின்னா அதை மெட்வே, மிடில் வேவ்ல இருந்துச்சுன்னா மெட்வே அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இந்த பாயிண்ட்டை புரிஞ்சுக்கோங்க. விஷயத்தை ரொம்ப அழுத்தமா புரிஞ்சுக்கோங்க. ரொம்ப ஸ்ட்ராங்கான சீக்ரெட்டு அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல எலிமினேட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுப்பா. அதாவது நீங்க படிச்சிருக்கிற விஷயம் அதே இடத்துல தான் ஹெல்ப் பண்ணணுங்கிறது கிடையாதுப்பா. அதை எலிமினேட் பண்றதுக்கு நீங்க எடுத்து பயன்படுத்தணும். அதுதான் உங்களுடைய பிளஸ். மற்றவர்களிட்டிருந்து நீங்க எக்ஸ்ட்ரா படிச்சு வச்சிருந்தீங்க அப்படின்னா அது எதுக்கு ஹெல்ப் பண்ணுன்னா எலிமினேட் பண்றதுக்கு தான் ஹெல்ப் பண்ணும். அதனால இந்த எலிமினேட்டுங்கிற வார்த்தையை நீங்க யூசேஜ் கரெக்டா பயன்படுத்துங்க எக்ஸாம்ல. வார்த்தைகள்ல இன்னொரு முக்கியமான ஒரு பாயிண்ட் நான் உங்களுக்கு சொல்லணும். The Concise Oxford Dictionary of English Place Names அப்படிங்கிற ஒரு புக் இருக்கு. இந்த புக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈலட் ஈக்வல் அப்படிங்கிறவரு, ஈலட் ஈக்வல் அப்படிங்கிற ஆத்தரனுடைய புத்தகம். இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ்ல வந்து அந்த இங்கிலாந்துல இருக்கக்கூடிய அந்த வார்த்தைகளை பத்தி இவர் நிறைய அந்த பிளேஸ்னுடைய நேம்ஸை பத்தி நிறைய ஒரு ரிசர்ச் வியூவில் பார்த்துச்சு அதை எடுத்து வந்து இந்த புத்தகம் வடிவில் கொடுத்துருக்கிறாரு. ரைட்டு. சரி, இதுல அவருடைய ஆராய்ச்சி அடிப்படையில் என்ன புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இந்த ரோமன் ஆக்பர்ஸனுடைய அந்த செஸ்டர், கேஸ்டர் அப்படிங்கிறதெல்லாம் அவர் தான் இதை பத்தினா ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுக்குறாரு. இதை பத்தி பார்க்கறதுக்கு முன்னால இன்னொரு மேல ஒரு பாயிண்ட் பார்த்துக்கலாம். இந்த ரோமன்ஸ் வேர் த சிஸ்டம் ஆஃப் ட்ரேடிங் பை மணி பேமெண்ட்ஸ். இந்த ரோமன் பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மணி மெத்தடை, மணி பேமெண்ட் யூஸ் பண்ணி அது ட்ரேட் பண்றாங்க. அப்போ அவங்க என்னென்ன வார்த்தைகள் யூஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற இதை சொல்லுவாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பெக்யூனரி, ஃபினான்ஸ், ஃபினான்சியல். இந்த பெக்யூனரி, ஃபினான்ஸ், ஃபினான்சியல் இந்த வார்த்தைகளெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லத்தீன்ல இருந்து வந்த வார்த்தை. த வேர்ட் மணி, மணிங்கிற வார்த்தையை ஆங்கிலோ சாக்சன் எப்படி யூஸ் பண்ணாங்கன்னா மைனெட் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணாங்க. மணின்னு சொல்லல, அதாவது இன்னைக்கு அதை நான் மணின்னு சொல்றோம். அந்த வார்த்தை ஆங்கிலோ சாக்சன்ல மைனெட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ரைட், அந்த பாயிண்ட் மைண்ட்ல வச்சுக்கோங்க. மைனெட் அப்படிங்கிறது ஆங்கிலோ சாக்சன்ல யூஸ் பண்ணாங்க. அந்த வார்த்தை தான் இன்னைக்கு நாம மணின்னு யூஸ் பண்றோம். பெரும்பாலும் இந்த ஃபினான்சியல் வேர்ட்ஸ் வந்து ரோமன்ஸ் அதிகமாக யூஸ் பண்றாங்க. இந்த பெக்யூனரி, ஃபினான்ஸ், ஃபினான்சியல் இது எல்லாமே லத்தீனுடைய ஆரிஜின். இந்த பாயிண்ட் பாருங்க, ரோமன் ஆக்குபேஷன் ஏர் டு பி ஃபவுண்ட் இன் தோஸ் பிளேஸ் நேம்ஸ். அதாவது அந்த பிரிட்டன்ல வந்து ரோமன் வந்து குடியேறாங்க. குடியேறும் போது அவங்க வந்து சேர்ற இடத்துக்கு அவங்க ஒரு நேம் வச்சுக்குவாங்க. ஏன்னா அந்த பிளேஸுக்கு என்ன அந்த அதுக்குன்னு அந்த பிளேஸ் அவனோட நேமை கண்டுபிடிச்சிட்டு அவங்க வரப்போறது கிடையாது. குரூப்பா வராங்க, அந்த பிளேஸ் என்னன்னா அவங்களுக்கு தெரியாது, அதனால அவங்க தான் ஒரு நேம் வச்சுக்கிறாங்க. இதுக்கு ஒரு பாயிண்ட் எக்ஸாம்பிள் புரிஞ்சுக்கோங்க. ஏலியன்னு நம்ம எடுத்துக்குவோம். இப்போ ஏலியன் இருக்காங்களா இல்லையாங்கிற கேள்வி கேட்டால் அது எனக்கு தெரியாது. சயின்ஸ் வந்து ரெண்டு விதமாக சொல்லுது. ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் ஏலியன் இருக்குங்கிறாங்க, இன்னொரு குரூப் ஆஃப் பீப்புள் ஏலியன் ஒன்று இல்லவே இல்லை. அவங்க அப்படி இருந்தாலும் அவங்கனால வந்து இந்த மாதிரி அந்த தட்டுக்கள் எல்லாம் வரது போறதுங்கிறதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி ரெண்டு குரூப்பா பேசிக்கிறாங்க. ரைட், அதை பத்தி நம்ம யோசிக்கணும்னா, நான் வந்து இப்போ ஏலியன் இருக்கிறதா மைண்ட்ல நாம் வச்சுக்குவோம். இப்போ ஏலியன் வராங்க. இப்போ ஏலியன் வந்து இப்போ தமிழ்நாடுங்கிற ஒரு பகுதிக்குள்ள, இப்போ சென்னை அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் ஒரு தாம்பரத்துக்கிட்ட வராங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க வரும்போது அந்த இடம் தாம்பரம்னா அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா தாம்பரங்கிறது நம்ம இங்க ஆல்ரெடி வாழ்ந்துட்டு இருக்கிறவங்களுக்கு தான் தாம்பரம் அப்படிங்கிறது பழக்கமான வார்த்தை. அப்ப அவங்க வந்து அந்த இடத்துக்கு ஒரு பேர் வச்சுக்குவாங்க. அதே மாதிரி தான், ஏன்னா அவங்க மக்கள் மறுபடியும் வந்தாங்க அப்படின்னா அந்த இடத்துல ஒரு பேர் வச்சுக்குவாங்க. சரி, அடுத்த ஒரு பாயிண்ட், நிலாவுக்கு போறாங்க. நிலாவுக்கு போகும்போது நிலாவுக்கு ஃபர்ஸ்ட் போறதுக்கு முன்னால அந்த இடத்துக்கு என்ன பேருன்னு தெரியாது. இறங்கினதுக்கு அப்புறம் நாமளா ஒரு பேர் உருவாக்கிக்கிறோம். ஒருவேளை அங்க நிலாவில் ஒரு மக்கள் இருந்திருந்தாங்கன்னா அவங்க ஆல்ரெடி ஒரு பேர் அந்த இடத்துல வச்சிருப்பாங்க. நமக்கு அவங்க வச்சிருக்கிற பேர் தெரியாததுனால நாம போய் ஒரு பேர் வச்சுக்குவோம்.
அதே கான்செப்ட் தான். இப்போ ரோமனோட ஆக்குபை பண்றாங்க, அப்படி எங்க ஆக்குபேஷன் பண்ணின இடத்துக்கெல்லாம் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பேர் வச்சுக்கிறாங்க அந்த பகுதி. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஆக்குபேஷன் பண்றதா பார்த்தீங்கன்னா இந்த மிலிட்ரி கேம்ப்ஸு, இந்த மிலிட்ரி ஸ்டேஷன் இதில் தான் ஃபர்ஸ்ட் ஆக்குபை ஆகுது. அப்போ ஆக்குபை பண்ணும்போது அந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நேம் சொல்றாங்க. அப்படி முடிகிற நேம் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளேஸ் நேம் எல்லாமே எப்படின்னா செஸ்டர், கேஸ்டர் அப்படிங்கிறதுலாம் அது முடியுது. வெரி கேர்ஃபுல், மறுபடியும் அதை சொல்லித்தரேன். ரோமன் ஆக்குபேஷன் டு பி ஃபவுண்ட் இன் தோஸ் பிளேஸ் நேம்ஸ். அவங்களோட ரோமன் ஆக்குபை பண்ணின பிளேஸ் நேம்ஸ் எல்லாம் எப்படி முடியுது அப்படின்னா செஸ்டர், கேஸ்டர் அப்படின்னு சொல்லி முடியுது. இந்த செஸ்டர், கேஸ்டர் அப்படிங்கிறதெல்லாம் இது எதை குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா இந்த கேம்ப்பு, மிலிட்ரி ஸ்டேஷன் இந்த மாதிரி இருக்கிற இடத்த இந்த செஸ்டர், கேஸ்டர்னு சொல்லி சொல்லுவாங்க. ஈவன் இந்த ரோமன்லயே அவங்க ஒரு மிலிட்ரி கேம்ப்பு, மிலிட்ரி ஸ்டேஷன் இருந்துச்சு அப்படின்னா அந்த பிளேஸ் வந்து செஸ்டர், கேஸ்டர் தான் முடியும். அது கான்செப்ட் தான். இப்போ அவங்க வந்து ஆக்குபை பண்ற பிளேஸ் வந்து மிலிட்ரி ஸ்டேஷன் மையமா வச்சதுனால அது செஸ்டர், கேஸ்டர் அப்படின்னு சொல்லி முடியுது. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா கேஸ்ட்ரா அப்படிங்கிறது லத்தீன் வேர்டு. இதனுடைய மீனிங் என்னன்னா கேம்ப் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இந்த வார்த்தையை இந்த கேஸ்ட்ராங்கிறது யார் சொல்றா? ரோமன் பீப்புள் லத்தீன்ல சொல்றாங்க. அந்த ஆங்கிலோ சாக்சன் இவங்க என்னன்னு யூஸ் பண்றாங்கன்னா கேஸ்டர் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்றாங்க. கேர்ஃபுல் புரிஞ்சுக்கோங்க. இந்த கேஸ்டர் என்னவா நமக்கு கிடைக்குது? கேம்பா கிடைக்குது நம்ம கிட்ட. மாடர்ன் இங்கிலீஷ்ல கேம்பா கிடைக்குது. ஆங்கிலோ சாக்சனுக்கு எப்படி கிடைக்குதுன்னா கேஸ்ட்ரா அப்படின்னு சொல்லி கிடைக்குது. கேஸ்ட்ரா, கேஸ்டர், கேம்ப். புரிஞ்சுக்கோங்க. லத்தீன், ஆங்கிலோ சாக்சன், மாடர்ன் இங்கிலீஷ். மாடர்ன் இங்கிலீஷ்ல வர்றதுக்கு ஆங்கிலோ சாக்சன்ல இருந்து எடுத்துட்டு வந்த வார்த்தைகள் லத்தீன்ல இருந்து கிடைக்கிறது காரணம் ஆங்கிலோ சாக்சன் தான் காரணம். லத்தீன் மொழி சொல்லு ஆங்கிலோ சாக்சன் மூலியமா மாடர்ன் இங்கிலீஷ் ரீச் ஆயிருக்குது. இந்த பாயிண்ட் தான். இப்போ கேஸ்ட்ரா அப்படிங்கிறது ஒரு லத்தீன் வேர்டு. இந்த லத்தீன் வேர்டுனுடைய மீனிங் என்னன்னா கேம்ப். இந்த கேம்ப் அப்படிங்கிறது இன்னைக்கு மாடர்ன். கேஸ்ட்ராங்கிறது ஆங்கிலோ சாக்சன்ல கேஸ்டர் அப்படின்னு இருந்துச்சு. புரிஞ்சுக்கோங்க. இதுதான் நம்ம பழைய நீங்க நிறைய நேம்ஸ் எடுத்து பாருங்க. இங்கிலாந்துல இருக்கிற நேம்ஸ்ல எடுத்து பாத்தீங்கன்னா நீங்க கூகுள் மேப்ல போய் நீங்க ஜூம் பண்ணி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பிளேஸ்லயும் இங்கிலாந்துல நேம்ஸ் நிறைய உருவாயிட்டே இருக்கும். அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த மான்செஸ்டர், வின்செஸ்டர், ரோசெஸ்டர் இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் போயிட்டே இருக்கும். இதெல்லாம் செஸ்டர் அப்படின்னு முடியுது. இதெல்லாம் இந்த ரோமன் ஆக்குபேஷனால அந்த பகுதிகளுக்கு இந்த மாதிரி நேம் உருவாச்சு செஸ்டர்னு. அதே மாதிரி கேஸ்டர், டான் கேஸ்டர், டெட் கேஸ்டர், லேண்ட் கேஸ்டர் இதெல்லாமே பிளேஸ் நேம். கேஸ்டர்ல முடியுது, இந்த சஃபிக்ஸ்ல முடியுது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரோமன் ஆக்குபேஷனால இந்த பிளேஸ்னுடைய நேம் எல்லாம் சேஞ்சஸ் ஆச்சு அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கோங்க. இந்த கேஸ்டரா அப்படின்னா கேம்ப் அப்படின்னு ஒரு மீனிங். இதை பத்தின விஷயத்தை தான் இந்த கான்செப்ட்ஸ் ஆஃப் ஆக்ஸ்போர்ட் இங்கிலீஷ் பிளேஸ் நேம்ஸ், இந்த கான்செப்ட்ஸ் ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரி ஆஃப் இங்கிலீஷ் பிளேஸ் நேம்ஸ் அப்படிங்கிறதுல இதை பத்தின நிறைய டீட்டெயில்டா நாம வந்து கேஸ்டர் அப்படிங்கிற ஒரே ஒரு பர்டிகுலர் ஒரு இதைத்தான் எடுத்திருக்கிறோம். மற்ற பிளேஸ்லயும் வெவ்வேறு பிளேஸுக்கும் ஒரு காமனான இதெல்லாம் இருக்கும். இந்த சாமர் செஸ்டர் அப்படின்னு செஸ்டருக்குள்ள வருது. மற்றதுல இருந்து இந்த ஃபோக்ல முடியுறது நிறைய வேர்ட் இருக்கும். ஃபோர்ட்ல முடியுது, FORDல முடியுறது. இதெல்லாம் எப்படி இம்பாக்ட் ஆச்சு அப்படிங்கிறது எல்லாத்தையும் வந்து இந்த எய்லட் எக்வல் அவருடைய ஒர்க், அவர் வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய ஒர்க் த கான்செப்ட்ஸ் ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரி ஆஃப் இங்கிலீஷ் பிளேஸ் நேம்ஸ்ல மென்ஷன் பண்ணிக்கிறாரு. அதை வந்து படிச்சோம் அப்படின்னா நிறைய விஷயங்கள் கத்துக்கலாம். பட் இதனுடைய புக்கினுடைய காஸ்ட் வந்து வெரி ஹை. பட் நம்ம எதாவது யூஸ்டு வாங்கினோம்னா ஒரு 2500 வாங்கி அதை நிறைய கத்துக்கலாம். இதெல்லாம் நிறைய ஒரு ரிசர்ச் வியூவை நம்ம கிரியேட் பண்ணி கொடுக்கும். ரைட், இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருப்பீங்க. அடுத்த ஒரு பாயிண்ட் பாருங்க, வெரி டிபிக்கல் பாயிண்ட் தான். இங்க இந்த அதாவது இந்த செஸ்டர், கேஸ்டர் அது சம்பந்தமான ஒரு அடுத்த ஒரு பாயிண்ட் தான். த டைலக்ட் ஆஃப் வெசெக்ஸ், த சவுத் அண்ட் த வெஸ்ட் இங்கிலாந்துல யூஸ் பண்ணிட்டு இருக்கிற இந்த வெசெக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த சவுண்டு சி இருக்கு இல்லையா, பிஃபோர் த ஃப்ரண்ட் வவலுக்கு முன்னால் இந்த சி சவுண்ட் வந்துச்சு அப்படின்னா அது எப்படி ப்ரொனவுன்சியேஷன் பண்ணணும்னா மாடர்ன் இதுல வந்துன்னா இச் அப்படின்னு சொல்லி ப்ரொனவுன்சியேஷன் பண்ணணும். அதுதான் மான்செஸ்டர் அப்படிங்கிறது சே அப்படிங்கிறதுல சொல்றது தான். ரைட், இது வந்து அந்த டைலக்ட்ல இருந்துச்சு. நம்ம ஆல்ரெடி உங்களுக்கு ஃப்ரண்ட் வவல், பேக் வவல், சென்டர் வவல் பத்தி உங்களுக்கு டீச் பண்ணிக்கிறேன். அதை எடுத்து ஒரு டைம் நீங்க ரீகல் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு டைப் கிடைக்கும் போதில் எடுத்து ரீகால் பண்ணிக்கோங்க. நீங்க சம்மந்தமெல்லாம் போய் ரீகால் பண்ணுங்க அப்படின்னா பண்ண மாட்டீங்க, உங்களுக்கு ஏதோ ஒரு சலிப்பு தட்டும். நான் வந்து இந்த இடத்துல ஒரு டைப் கொடுத்துருக்கேன், அப்புறம் ஃப்ரண்ட் வவல் அப்படிங்கிற ஒரு டைப் கொடுக்குறேன். இந்த இடத்துல நீங்க போய் கண்டிப்பா எடுத்து ரீகால் பண்ணிட்டு மறுபடியும் வந்து இந்த கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க. அப்ப இந்த சி அப்படிங்கிறது ஃப்ரண்ட் வவலுக்கு முன்னால வரும்போது இது எப்படி ப்ரொனவுன்ஸ் ஆகும்னா அப்படிங்கிறதுல ப்ரொனவுன்ஸ் ஆகும். அதுதான் மான்செஸ்டர். ரைட், அதே மாதிரி தான் இதே இது செர்டைன் டிஸ்ட்ரிக்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது குறிப்பா நார்த் அண்ட் நார்த் ஈஸ்ட் ஆஃப் இங்கிலாந்துலயே, இங்க மேல இருக்கிறது சவுத் அண்ட் வெஸ்ட் ஆஃப் இங்கிலாந்து, கீழே இருக்கிற ரெண்டாவது பாயிண்ட் நார்த் அண்ட் நார்த் ஈஸ்ட் ஆஃப் இங்கிலாந்துல அங்க இருக்கிற டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா டேனிஷனுடைய இன்ஃப்ளூவன்ஸ்
டேனிஷனுடைய வார்த்தைகளுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இருந்ததுனால இது என்னவா இது என்னுடைய சவுண்ட் எப்படி இருக்கு அப்படின்னா கே சவுண்டு. இங்க அடுத்து பேக் போறோம் பாருங்க. இந்த டான் கேஸ்டர் சிஏஎஸ்டிஆர் என்ன சொல்றோம்? கேல தான் சொல்றோம். கேஸ்டர், டேட் கேஸ்டர், லேண்ட் கேஸ்டர். நம்ம அந்த சிஏ வந்து கே அப்படிங்கிற சவுண்ட்ல தான் யூஸ் பண்றோம். லேண்ட் கேஸ்டர். இது காரணம் என்ன அப்படின்னா டேனிஷனுடைய இன்ஃப்ளூயன்ஸ் வந்தது தான் காரணம். இது நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. ரைட். இதுதான் லத்தீனுடைய எலிமெண்ட்ல நம்ம பார்த்துருக்கிற விஷயங்கள். இது போக நம்ம இன்னுமே லத்தீனை பத்தி இன்னுமே முடிக்கல. இந்த லத்தீனை பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம கத்துக்கிறதுக்கு நிறைய இருக்கும். அது ஒட்டுமொத்தமா ஓல்டு இங்கிலீஷ்ல இருக்கிற லத்தீன் மொழிச்சொல்லை பத்தி நல்லா கத்துக்கிட்டீங்கனாலே நீங்க ஆரிஜின் ஆஃப் லாங்குவேஜ், ஆரிஜின் ஆஃப் இங்கிலீஷ் பத்தின வேர்ட்ஸ் இதெல்லாம் வரும்போது ரொம்ப எளிமையா இருக்கும். மார்க் வாங்குறது ரொம்ப எளிமையா இருக்கும்பா. இதெல்லாம் எலிமினேட் பண்றதுக்கு பயன்படுத்தக்கூடிய பாயிண்ட்ஸ்.